அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி தமிழுக்கான இலவச வகுப்புகள்ல இன்று நம்ம அழகு 7 இலக்கண பகுதியில இருக்கக்கூடிய பகுதிகளை தான் நம்ம பார்க்க இருக்கோம். இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பாடத்திட்டத்துல மொத்தமா 9 நூல்களை உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. தொல்காப்பியத்திலிருந்து பன்னிரு பாட்டியல் வரைக்கும் 9 நூல்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த நூல்களை இதுல முதன்மையானதாக முக்கியமா கண்டிப்பா இந்த ஒரு நூலாச்சு படிச்சிருக்கணும் அப்படிங்கிற வரிசையில நம்ம பிரிச்சோம்னா புறப்பொருள் வெண்பா மாலை நூலானது வரும். இப்ப இந்த நூல்ல இருந்து எப்படியெல்லாம் கேள்விகள் கேட்கப்படும், ஏற்கனவே முந்தைய ஆண்டுல யூஜிடிஆர்பில இந்த பகுதியில இருந்து கேள்வி கேட்டிருக்காங்களா, எப்படி கேட்டிருக்காங்க, இந்த பகுதியை எப்படியெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற செய்திகளையும் இதுல இருக்கக்கூடிய ஒரு சில திணைகளையும் பற்றின செய்திகளையும் தான் இந்த வகுப்புல நம்ம முழுவதுமாக பார்க்க இருக்கிறோம். அதுல முதலாவதாக புறப்பொருள் வெண்பா மாலையினுடைய அறிமுக குறிப்புகளை நம்ம பார்க்கலாம். ஐயன் ஆரிதன் என்றும் சொல்லலாம், இல்லைன்னா ஐயனாரிதனார் அப்படின்னும் சொல்லலாம். இவரால் இயற்றப்பட்ட நூல் தான் புறப்பொருள் வெண்பா மாலை. இவருடைய காலம் 8ஆம் நூற்றாண்டினுடைய இறுதி பகுதி, அதே மாதிரி 9ஆம் நூற்றாண்டினுடைய முற்பகுதி. இந்த 2 காலகட்டத்திற்கும் இடைப்பட்டவர் தான் ஐயனாரிதனார். இந்த புறப்பொருள் வெண்பா மாலைக்கு உரை எழுதின முதல் உரையாசிரியராக கருதப்படக்கூடியவர் சாமுண்டி தேவ நாயனார் தான். இந்த இந்த நூல் இருக்கு இல்லையா, புறப்பொருள் வெண்பா மாலை என்ற நூல், இந்த நூல் ஒரு வழி நூலாகத்தான் பார்க்கப்படுது. அதாவது இதற்கு முன்பு பன்னிரு படலம் அப்படிங்கிற ஒரு நூலானது தோன்றிருக்கு. அந்த நூலை அடிப்படையாக வைத்து அதன் வழி தோன்றின நூல் தான் இந்த புறப்பொருள் வெண்பா மாலை. இந்த பன்னிரு படலம் என்பதும் புற செய்திகளை சொல்லக்கூடிய ஒரு இலக்கண நூல் தான். அகத்தியர் இருக்கார் இல்லையா, அகத்தியரினுடைய மாணவர்களாக தொல்காப்பியர் முதலான 12 பேர் கருதப்படுவாங்க. அந்த 12 பேரும் சேர்ந்து எழுதின ஒரு நூலாக பார்க்கப்படக்கூடியதா இந்த பன்னிரு படலம் என்ற நூல். அந்த நூலை ஒரு மூல நூலாக கருதி அடிப்படையாக வைத்து அதன் வழிதான் ஐயனாரிதனார் இந்த நூலை படைச்சிருக்காரு. இந்த புறப்பொருள் வெண்பா மாலை நூல்ல கடவுள் வாழ்த்து பாடல்ல பெரும்பாலும் நிறைய நூல்கள்ல ஒருத்தருக்கு கடவுள் வணக்கம் பாடியிருப்பாங்க, இல்ல இருவருக்கு பாடியிருப்பாங்க. ஆனா ஆணைமுகன், சிவபெருமான், கலைமகள் அப்படின்னு 3 கடவுளுக்குமே கடவுள் வாழ்த்து பாடியிருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த நூல்ல சிறப்பு பாயிரமானது இருக்கும். அதே மாதிரி புறப்பொருள் வெண்பா மாலைங்கும் போது அது கண்டிப்பா அது திணைகள் பேசப்பட்டிருக்கும் இல்லையா. இதுல வெற்றி தொடங்கி பெருந்திணை வரைக்கும் மொத்தமாக 12 திணைகளினுடைய செய்திகள் கூறப்பட்டிருக்கு. அந்த ஒவ்வொரு திணைகள்லயுமே இருக்கக்கூடிய துறைகள் எத்தனை எத்தனை என்பதுதான் இங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. வெற்றில 19 துறைகள் இருக்கும், கரந்தையில 13 அப்படிங்கிற வரிசை அடிப்படையில தான் ஒவ்வொரு திணைகள்லயுமே எத்தனை துறைகள் இருக்குங்கிற எண்ணிக்கை இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக இந்த நூல்ல கொழு, வெண்பா இது குறித்த செய்திகள் நூற்பாக்களையும் நம்ம பார்க்க முடியும். கொழு என்பது எதை குறிக்கக்கூடியது? இப்போ 12 திணைகள் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். வெற்றி, கரந்தை தொடங்கி 12 திணைகள் இருக்குன்னு பார்த்தோம். ஒவ்வொரு திணையிலுமே துறைகள் இருக்கும் இல்லையா, 19, 13 அப்படின்னு. அந்த துறையினுடைய இப்ப வெற்றியில வரக்கூடிய வெற்றி அரவம் அப்படின்னு ஒரு துறை எடுத்துக்கலாம். அந்த துறையினுடைய பாடல் சொல்லப்பட்டிருக்கும். இதனுடைய பொருள் இதுதான் அப்படின்னு பாடல்ல சொல்லியிருப்பாங்க. அந்த பாடல் தான் கொழு என்ற பெயர்ல அழைக்கப்படும். புறப்பொருள் வெண்பா மாலையை பொறுத்த வரைக்கும் கொழு அப்படின்னு தான் குறிப்பிடுவாங்க. அப்படி கொழுவாக மொத்தமாக எத்தனை இருக்குன்னா 341 கொழுக்கள் இந்த நூல்ல இருக்கு, மொத்தமாக நம்ம பார்த்தோம் என்றால். அடுத்தது வெண்பாக்கள் இதுல இருக்கும். இப்ப வெற்றி அரவம் என்பதனுடைய பொருள் தான் கொழுன்னு சொல்றோம். அந்த வெற்றி அரவத்தினுடைய பொருள்ல சார்ந்த சில பாடல்கள் இருக்கும் இல்லையா, அந்த கருத்தை சொல்லக்கூடிய சில எடுத்துக்காட்டு பாடல்கள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வரக்கூடிய பாடல்கள் எல்லாத்தையுமே வெண்பா அப்படிங்கிற செய்திக்குள்ள நம்ம அடக்கலாம். இப்படி வெண்பாக்களாக அந்த சார்ந்த கருத்துக்களை சொல்லக்கூடிய வெண்பாக்கள் மொத்தமாக 361 வெண்பாக்கள் நூல் முழுவதும் மொத்தமாக நம்ம சொல்லலாம் எண்ணிக்கையினுடைய அடிப்படையில. இப்ப இந்த 3மே கேள்வியாக வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கக்கூடிய பகுதி. அதே மாதிரி ஒவ்வொரு திணையிலையுமே எத்தனை துறைகள் இடம்பெற்றிருக்கு என்பதுமே அதிகமாக கேள்வியாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய பகுதி. அதனால நீங்க அந்த நூலை படிக்க தொடங்குறீங்கன்னா கண்டிப்பா இந்த எண்ணிக்கைகளை நீங்க படிச்சுட்டு தான் அடுத்து ஒவ்வொரு திணைகளையும் துறைகளையும் பார்க்கணும். இதுல இந்த திணைகளை ஒரு 3 பகுதிக்குள்ள நம்ம பிரிச்சோம்னா, புறத்திணைகளாக வெற்றியிலிருந்து தும்பை வரைக்கும் இருக்கக்கூடிய திணைகளை சொல்லலாம். புறப்புற திணைகளாக வாகை, பாடான், பொதுவியல் என்ற இந்த 3ஐயும் இந்த ஒரு தலைப்புக்குள்ள அடக்கலாம். அடுத்து கைக்கிளை, பெருந்திணை என்ற இந்த 2 திணைகள்லையுமே அகம் சார்ந்த கருத்துக்களும் சொல்லப்படும். அதனால இந்த இரண்டும் அகப்புற திணைகள் என்ற
இந்த தலைப்புக்குள்ள அடக்கலாம். இப்போ மொத்தமா அந்த 12 திணைகளையுமே இப்படி ஒரு 3 வரிசையாக பிரித்து 3 பிரிவுகளாக பிரித்து அதற்கு கீழ நம்ம வந்து குறிப்பிடலாம். இதுல நம்ம இன்றைய வகுப்புல நம்ம பார்க்க இருக்கக்கூடியது வெற்றி, கரந்தை, வஞ்சி இந்த 3 திணைகள் தொடர்பான செய்திகள தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இதுல முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடியது வெற்றி. இப்போ நம்ம ஆரம்ப காலகட்டத்துல வந்து போர்கள் நடக்குதுன்னா, எந்த விதமான தொடர்பும் இல்லாம, சம்பந்தமே இல்லாம போர் செய்ய மாட்டாங்க இல்லையா? அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வந்து இருக்கும். அந்த மாரி வெற்றியில அந்த காரணத்தோட செய்திகள் வந்து சொல்லப்பட்டிருக்கும். இந்த வெற்றி கரந்தை நாட்டாருக்கு எதுக்கு போர் நடந்துச்சு அப்டின்னா, ஒரு நாட்டார் ஒரு நாட்டுல இருக்கக்கூடிய மாற்று நாட்டுல இருக்கக்கூடிய ஆண்நிறைகள், பசு கூட்டங்கள வந்து கவர்ந்துட்டு வந்துருவாங்க. கவர்ந்துட்டு வரக்கூடியவங்க ஒரு நிலையாகவும், அந்த கவர்ந்துட்டு வந்தத எடுத்துட்டு மீட்டுட்டு வரக்கூடியவங்க ஒரு நாட்டினராகவும் இருப்பாங்க. அப்ப இந்த வெற்றி கரந்தைய பொறுத்தவரைக்கும், போருங்கிறது 2 நாட்டினும் இருப்பாங்க இல்லையா? ஒரு நாட்ட சார்ந்தவங்க மட்டும் இருந்தாங்கன்னா, அது போர் ஆக கருதப்படாது. அப்போ ஒரு பக்கத்துல வெற்றி நாட்டார் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? கரந்தை நாட்டுல இருக்கக்கூடிய பசு கூட்டங்கள, ஆணிரைகள் எல்லாத்தையுமே கவர்ந்துட்டு வருவாங்க. அப்போ அந்த கவர்ந்துட்டு வரதுக்கு திட்டமிடக்கூடியதுல இருந்து ஆரம்பத்துல அவங்க அதுக்காக முன்னேற்பாடுகள் செய்யறதுல இருந்து கவர்ந்துட்டு வந்த அப்புறம் வரைக்கும் என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடக்குது அப்படிங்கிறத பத்தி பேசக்கூடிய பகுதி தான் இந்த வெற்றி படலம். இந்த வெற்றி படலம் என்பதுல உங்களுக்கு மொத்தமாக ஒரு படலம்னு எடுத்துட்டோம்னா அதுல உங்களுக்கு திணை இருக்கும். வெற்றிங்கும் போது வெற்றி திணை, அதுக்கப்புறம் அந்த வெற்றி திணைக்கு கீழே இருக்கக்கூடிய பிற துறைகள் துறைகளாக இங்க நம்ம முன்னாடியே பார்த்திருப்போம். 19 துறைகள் வெற்றியில இருக்கு அப்படின்னு. அப்போ அந்த திணையும் துறைகளும் சேர்த்து மொத்தமாக எந்த தலைப்பு கீழ அடக்குறாங்க? வெற்றி படலம் என்ற தலைப்பு கீழ குறிப்பிடுறாங்க. இப்ப வெற்றி என்பது என்ன பண்ணுவாங்க? வெற்றி பூவ சூடி பகைவர்களினுடைய ஆநிரைகள் பசு கூட்டங்கள கவர்ந்துட்டு வரதுக்காக போவாங்க. அப்படி அவங்க போகும்போது அது ஒரு 2 நிலைகளாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வெற்றி திணைய ஒரு 2 வகையாக பிரிக்கிறாங்க. இப்ப ஆணிரைகள கவர தான் போறாங்க. அந்த இப்படி கவர்ந்துட்டு வாங்க அப்படிங்கிறது அந்த நாட்டினுடைய மன்னனுடைய கட்டளையாக இருக்கலாம் ஒன்று. அதாவது அந்த நாட்டை சார்ந்த மன்னன் இந்த நாட்டுக்கு கரந்தை நாட்டுக்கு போயி நீங்க அந்த ஆணிரைகள்லாம் கவர்ந்துட்டு வாங்க அப்படின்னு அரசன் கட்டளையிட்டக்கு அப்புறம் அவங்க ஆணிரைகளை கவர போகலாம். அதான் மண்ணூறு தொழில். இல்லையா அரசன் வந்து மன்னன் எந்த விதமான கட்டளையும் இடாம அவர்களாகவே மறவர்களாகவே தாங்களாகவே போய் அந்த நாட்டுல இருக்கக்கூடிய ஆணிரைகளை கவர்ந்துட்டு வருவாங்க. அதுதான் தன்னூறு தொழில். இந்த மாதிரி அரசனுடைய பணிப்பு இன்றியும் அவனுடைய கட்டளையோடவும் இல்லைன்னா பணிப்போடவும் இல்லைன்னா பணிப்பின்றியும் இந்த 2 நிலைகள்லயுமே இந்த வெற்றி திணையினுடைய ஆணிரைகளை கவரக்கூடிய இந்த தொழிலானது நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதனுடைய நூற்பாதான் இது. இப்போ நம்ம துறைகளுக்குள்ள வரலாம். 19 துறைகள் சொன்னோம் இல்லையா? ஒவ்வொன்றாக நம்ம பார்க்கலாம். இப்போ எந்த ஒரு போருக்கு போறாங்க அப்படின்னாலுமே முதல்ல அந்த ஒலி எழுப்பி ஆரவாரத்தோட கிளம்புவாங்க. அதான் இங்கேயுமே கிளம்புறாங்க. வெற்றி அரவமாக அததான் சொல்றாங்க. என்ன பண்றாங்க? பகைவருடைய இடத்தை நோக்கி கரந்தைய உடைய நாடு எந்த பக்கமாக இருக்கோ அதை நோக்கி ஆரவாரம் பண்ணி ஒலி எழுப்பி எல்லாரும் கிளம்புறாங்க. அதை சொல்லக்கூடியதா வெற்றி அரவம். இப்ப நம்ம எல்லா துறைகளினுடைய பொருள்களும் இந்த இடத்துல நம்ம பார்ப்போம். ஆனா கேள்வியாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்கக்கூடியது மிக முக்கியமான துறைகளுக்கு மட்டும் அதனுடைய கொழு பார்ப்போம். அதனுடைய நூற்பா என்ன அப்படிங்கறது பார்ப்போம். இப்ப வெற்றி ஆரவம்னா என்ன பார்த்தோம்? பகைவர்களுடைய இடத்தை நோக்கி அதுதான் என்ன சொல்றாங்க? களவார் முனை மேல் பகைவருடைய இடத்தை நோக்கி அவங்க பயணப்படுறாங்க, போறாங்க. அந்த ஆரவாரம் செஞ்சுட்டு போறாங்க. அதேதான் இங்கேயும் நூற்பாலையும் வந்து சொல்றாங்க. அடுத்து எந்த ஒரு செயல் அவங்க செய்யறதுக்கு முன்னாடியும் முக்கியமா போருக்கெல்லாம் போறாங்க அப்படின்னா அங்க நற்சொல் கேட்பாங்க. அதுதான் விருச்சி அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப நற்சொல் கேட்கக்கூடியதுதான் விருச்சின்னு பார்த்தோம் இல்லையா? அவங்க எந்த செயலுக்காக போறாங்களோ வேண்டிய பொருளின் விளைவு நன்கறிந்து அப்படிங்கறது என்ன சொல்றாங்க? இப்போ ஆணிரைகளை கவர்றதுக்காக தான் போறாங்க. அதை நாங்க நல்லபடியா முடிச்சுட்டு வரணும். நல்லபடியா அந்த ஆணிரைகள் எல்லாத்தையும் கவர்ந்துட்டு வரணும். அதுக்கு நீங்க ஒரு எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படின்னு நற்சொல் கேட்பாங்க. அதாவது சகுனம் பார்க்கக்கூடியது, குறி கேட்கக்கூடியதெல்லாம் இருக்கு இல்லையா? அது எல்லாத்தையுமே இந்த நற்சொல் கேட்கறதுக்குள்ள நம்ம அடக்கலாம். அது எப்போ கேட்பாங்கன்னா, மாலை நேரத்துல கேட்பாங்க. மாலை சொல் ஓர்த்தன்றுன்னு எதுல சொல்றாங்க? மாலை நேரத்துல இந்த அவங்க நினைக்கக்கூடிய காரியம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு நினைத்து நற்சொல் கேட்பாங்க. அதுதான் விருட்சி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? பகைவரனுடைய இடத்தை நோக்கி நிலத்தை நோக்கி வந்து பயணப்படுவாங்க, செல்லுவாங்க. அதுதான் செலவு அப்படின்னு சொல்லலாம்.
இப்ப இதுதான் பொருள். அவங்க போகிறாங்க. பகைவனுடைய இடத்தை நோக்கி போறாங்க. அப்ப நூற்பாலை இனி கொஞ்சம் விரிவாக சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்றாங்க? வில்லேர் உழவர். வில்லேர் உழவர் அப்படிங்கிறது இங்க யார குறிப்பிடப்படுதுன்னா, வெற்றி மறவர்கள் தான். அதாவது அந்த போர் வீரர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்க கரந்தை நாட்டை வேற்றுப்புல முன்னினா கரந்தை நாட்டுல இருக்கக்கூடிய ஆணிரைகளை கவர்றதுக்காக அவங்க ஒரு காடுகள்லாம் காணம் கடந்து சென்றா காடுகளை எல்லாம் கடந்து போறாங்க அப்படின்னு நம்ம செல்லுதல்னு பார்த்திருப்போம். பகைவரோட நிலத்துக்கு போறாங்க அப்படின்னு. நூற்பால கொஞ்சம் அந்த மறவர்கள் அப்படின்னு குறிப்பிடாம அவர்களை வில்லேர் உழவர், வில்ல ஏந்திர மறவர்கள் அப்படின்னு கொஞ்சம் விரிவாக சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக வேய் என்பது, வேய் அப்படிங்கிறது என்ன? ஒற்று ஆராய்ந்து வரக்கூடியதுதான். இப்போ ஆரவாரம் செஞ்சுட்டாங்க, நற்சொல் கேட்டுட்டாங்க, பகைவரோட நிலத்துக்கு போறாங்க. எடுத்தோடனே அங்க போய் எல்லாத்தையும் கவர்ந்துட்டு வந்துட முடியாது இல்லையா? அங்க என்ன சூழல்? கரந்தை நாட்டுல என்ன நடக்குது? இப்போ நம்ம போனோம் அப்படின்னா நம்மளால ஆணிரைகள்லாம் எடுத்துட்டு வர முடியுமா அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய சூழலை ஒருத்தவங்க பார்த்துட்டு வந்து சொல்லுவாங்க. அவங்களதான் ஒற்றர்கள்னு சொல்லுவோம் இல்லையா? வேவு பார்க்கறதுன்னு சொல்லுவோம். அப்ப அந்த ஒற்றர்கள் ஆராய்ந்து வரக்கூடியதான் இங்க வேய் என்ற துறையாகவே வந்து குறிப்பிடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்து சொல்லிருவாங்க, இந்த நிலைதான், நம்ம போலாம், போய் ஆணிரைகளை கவர போலாம் அப்படின்னு சொன்னக்கப்புறம் ஒரு நாடுன்னு இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அது வந்து மதிலால சூழப்பட்டிருக்கும் இல்லையா? அந்த மதில கடந்துதான் நீங்க அந்த நாட்டுக்குள்ள போக முடியும். அப்ப என்ன பண்றாங்க இவங்க வெற்றி நாட்டை சார்ந்தவங்க என்ன பண்றாங்க? அந்த மதிலை, அரண் என்பது இங்க மதிலை குறிக்கக்கூடியதுதான். மதிலை எல்லாத்தையுமே சுற்றி வளைச்சு அதுக்கு புறத்துல வெளிய வந்து தங்குறாங்க. அப்பதான் சரியான நேரம் பார்த்து நம்ம உள்ள போக முடியும் அப்படின்னு தங்குறாங்க. அதுதான் புறத்திரை அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் இப்போ சில மதில்கள்லாம் ரொம்ப மிகவும் உயரமாக இருக்கும். பொதுவாக மதில்னா உயரமாகத்தான் இருக்கும். ரொம்ப மிகவும் உயரமாக இருக்கக்கூடிய மதில்கள் எல்லாத்தையுமே அந்த பகை மன்னரனுடைய மதில வந்து தீயிட்டு கொளுத்தி அழிச்சு அதுக்கப்புறம் அதுக்குள்ள போறாங்க. அந்த நாட்டுக்குள்ள போறாங்க. இந்த செய்திகளை சொல்லக்கூடியதுதான் ஊர்கொலை என்ற ஊர்கொலை என்ற துறையில வந்து சொல்லப்படுது. இது என்ன சொல்றாங்க நூற்பால? விரைப்பறி கடவி வில்லுடை மறவர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது குதிரையை செலுத்தக்கூடிய விரைவாக செல்லக்கூடிய குதிரைகளை செலுத்தின வில்ல ஏந்தின மறவர்கள், மறவர் அப்படின்னு மட்டும் சொல்லாம இங்க நிறைய இடங்கள்ல இந்த வில்லேர் உழவர் என்ற சொல்ல நம்ம பார்க்க முடியும். அப்ப வில்லேந்திய மறவர்கள் என்ன பண்றாங்க? அந்த மதிலை எல்லாத்தையுமே அழிக்கிறாங்க. அழிச்சு அதுக்குள்ள போறாங்க அப்படிங்கறதுதான் குறும் எரிந்தன்று அப்படிங்கிற சொல்லுல வந்து இங்க குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து இங்க நம்ம பொருள் பார்க்கிறதே தான் நூற்பாலையும் உங்களுக்கு வந்து இருக்கு. கொழுவிலையும் அதான் இருக்கு. ஆனா அந்த ஒரு சில சொற்கள் மட்டும் உங்களுக்கு மாறி இருக்கும். அத நம்ம வந்து இதோடு இணைத்து பார்க்கிறோம்ங்கும்போது கொஞ்சம் நினைவு வச்சுக்க முடியுங்கிறனால தான் பொருள் பார்த்து அதோட தொடர்புடைய நூற்பாவையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரி, தீயிட்டு அழிச்சு உள்ள போறாங்க. உள்ள போனக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? எதுக்காக போனாங்க? ஆணிரைகளை கவரணும் அப்படிங்கிறதுக்காக தான் போனாங்க இல்லையா? அப்ப அந்த ஆணிரைகள் எல்லாத்தையுமே கவர்றாங்க. அதுதான் ஆக்கோல். அதுக்கப்புறம் போர் இல்லாம செய்யறாங்க. போர் இல்லாம செய்யக்கூடியது அப்படின்னா எல்லாத்தையுமே முற்றிலுமாக அழிச்சிடுறாங்க. அதுதான் பூசல் மாற்று அப்படின்னு சொல்லலாம். இப்போ கணம் பிறக்க கை கொண்டார். அவங்க அந்த ஆணிரைகள் எல்லாத்தையுமே கைப்பற்றிட்டாங்க. எல்லாத்தையும் பற்றினக்கு அப்புறம் அந்த நாட்டை சார்ந்தவங்க சும்மா இருக்க மாட்டாங்க இல்லையா? தன்னோட நாட்டுக்குள்ள புகுந்து உன்னை எடுத்துட்டு போறீங்கும் போது அவங்களும் எதிர்த்து போர் செய்வாங்க. அப்ப அப்படி எதிர்த்து வரக்கூடிய எல்லாத்தையுமே முற்றிலுமாக கொன்று குவிக்கிறாங்க. அத்தனை பிணங்கள் கொன்று குவிக்கிறாங்கன்னா அது எல்லாமே பிணமாக மாறும் இல்லையா? அப்ப பிணம் பிறக்க பெயர் தின்று அப்படிங்கும் போது யாரெல்லாம் எதிர்த்து எதிர்த்து வராங்களோ அவங்க எல்லாத்தையுமே தரமட்டமாக்கி கொன்று குவித்தக்கு அப்புறம் போரே இருக்காது. ஆப்போசிட்ல எதிரில யாராச்சும் இருந்தாங்கன்னா அதான் போர் நடக்கும். அவங்க எல்லாத்தையுமே இவங்க வீழ்த்திட்டாங்க அப்படின்னா போர் நடக்காது இல்லையா? இததான் வந்து பூசல் மாற்று அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம வெற்றியில முதல் நிலையை இப்ப நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். முதல்ல ஆரவாரம் பண்ணி அந்த இடத்துக்கு போறதுல இருந்து நற்சொல் கேட்கறதா இருக்கட்டும், ஒற்று பார்த்துட்டு வரதா இருக்கட்டும், அந்த மதிலுக்கு புறத்துல தங்கக்கூடியது, அதுக்கப்புறம் தீயிட்டு அழிச்சு உள்ள போய் ஆணிரைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு எல்லாத்தையுமே அழிச்சு போர் இல்லாம செய்யறாங்க. அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாகவே உங்களுக்கு வந்து இருக்கும். அப்படியே நம்ம நினைவுபடுத்திக்க முடியும் எளிமையாகவே ஒவ்வொன்றும் எதை பேசக்கூடியது அப்படின்னு. சரி. இப்போ நம்ம அடுத்த நிலையாக இருக்கக்கூடிய செய்திகளை வந்து பார்க்கலாம். இப்போ நூல்ல உங்களுக்கு இப்படி தனித்தனியா பிரிச்செல்லாம் கொடுத்திருக்க மாட்டாங்க. ஒரு துறைன்னு கொடுத்தா அதனுடைய பாடல், துறை, கொழு அப்படிதான் இருக்கும். உங்களுக்கு நினைவுபடுத்துறதுக்கு எளிமையாக இருக்குங்கிறனால இப்படி படிச்சோம்னா கொஞ்சம் சுலபமா இருக்கிறனாலதான் இப்ப நான் உங்களுக்கு 2ஆ பிரிச்சு சொல்றேன். அடுத்ததாக சுரத்துய்த்தல் என்பது.
இப்ப ஆணிரைகள்லாம் கவர்ந்துட்டாங்கன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, போர் இல்லாம செஞ்சுட்டாங்கன்னு பார்த்தோம் இல்லையா. அதுக்கப்புறம் அந்த ஆணிரைகள் எல்லாத்தையுமே தன்னுடைய நாட்டுக்கு கூட்டிட்டு வரணும். அப்ப அந்த ஆணிரைகள் எல்லாத்தையுமே காட்டு வழியில செலுத்துறாங்க, காட்டு வழியில அழைச்சிட்டு வராங்க. அதுக்கப்புறம் அந்த தலைவன் வந்து தலைவன் வந்து அவங்களுடைய ஊர் வந்து நெருங்குது. தன்னுடைய வெற்றி நாட்டினர் வந்து தன்னுடைய ஊருக்கு பக்கத்துல வராங்க. அப்போ ஒரு படை போதுன்னா, அந்த படை தலைவன் தான் முதல்ல இருப்பாங்க இல்லையா? அப்ப அந்த படைத்தலைவனுடைய முகம் தெரிஞ்சக்கப்புறம், அவனுடைய தலை தெரிஞ்சக்கப்புறம், அந்த நாட்டை சார்ந்த மக்கள் எல்லாருமே மகிழ்ச்சி அடையறாங்க. அதுதான் தலை தோற்றம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது அ "உரவெய்யோன் இனந்தழீஇ வரவுணர்ந்து கிளை மகிழ்ந்தன்றுனா" என்ன? இப்ப நம்மளுடைய தலைவனுடைய தலையானது தெரியுது அப்படின்னு, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே, அப்ப இவங்க ஜெயிச்சுட்டாங்க. ஆணிரைகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வராங்க, அழைச்சிட்டு வராங்க அப்படின்னு, அந்த பிற மக்கள் எல்லாருமே மகிழ்ச்சி அடையறாங்க. அதேதான் தலை தோற்றம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, ஊருக்கு நடுவுல மன்றம் பகுதி இருக்கும் இல்லையா? அந்த ஊருக்கு நடுவுல கூட்டிட்டு வந்த ஆணிரைகள் எல்லாத்தையுமே நிறுத்துறாங்க. அதுக்கப்புறம் அது எல்லாத்தையுமே பிறருக்கு என்ன பண்றாங்க, பங்கிட்டு குடுக்குறாங்க. அதுதான் பாதீடு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பங்கிட்டு குடுக்கக்கூடியது, அதாவது கவர்கனை சுற்றம் கவர்ந்த நிறைங்கும்போது, ஆணிரைகள் எல்லாத்தையுமே கவர்ந்துட்டு வந்திருக்காங்க இல்லையா? அத அந்த போருக்கு ஒரு 5 பேரு, 10 பேர் போயிருந்தாங்கன்னா, அது வந்து கண்டிப்பா நடக்கக்கூடிய காரியம் கிடையாது. அத்துணை பேரினுடைய உழைப்புமே அங்க இருக்கு. ஆணிரைகள கவர்ந்துட்டு வரதுக்கு. அப்போ ஒரு ஒரு மறவர்களும் என்னென்னலாம் செஞ்சாங்க அப்படிங்கிற அவங்களுடைய செயல் அறிந்து, வினைவயின் அறிந்து ஈந்தன்றுனா என்ன? அவங்களுடைய செயல் அறிந்து சிலர் வந்து அதிகமானவர்கள வந்து கொன்று குவிச்சிருக்கலாம். இவங்க அதிகமா போர் செஞ்சிருக்கலாம். அவங்களுடைய அந்த இடத்துல பகைவர்கள வந்து நெறைய பேர அவங்க அழிச்சிருக்கலாம். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு செயல் செஞ்சிருப்பாங்க இல்லையா? அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு அவங்களுடைய செயல் அறிந்து அவங்களுக்கு பங்கிட்டு குடுக்குறாங்க. அதுதான் பாதீடு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இவங்க வெற்றி பெற்றுட்டாங்க இல்லையா? அதனால தங்களுடைய மகிழ்ச்சிய கள்ள உண்டு, ஆடி பாடி மகிழ்ந்து வெளிப்படுத்துறாங்க. அத சொல்லக்கூடியதான் உண்டாட்டு என்ற துறை. அதுக்கப்புறம் முதல்ல மறவர்களுக்கு குடுப்பாங்கன்னு நம்ம பார்த்தோம். பாதீடு என்ற துறையில. மறவர்கள் தங்களுக்கு கிடைத்த ஆணிரைகள அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி பிறருக்கு கொடையாக குடுப்பாங்க. அடுத்தவங்களுக்கு வந்து கொடையாக குடுப்பாங்க. அத சொல்லக்கூடியதான் கொடை என்ற பகுதி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஒற்று பார்த்தாங்க நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த வேயின் முன்னாடி நம்ம பார்த்திருப்போம். ஒற்றர்கள் ஆராய்ந்து வந்தாங்க அப்படின்னு. அந்த ஒற்று பார்த்த வங்களுக்கு சிறப்பு செய்வாங்க. அவங்களும் முக்கிய காரணம் தான். அவங்களுக்கு சிறப்பு செய்யக்கூடியத சொல்லக்கூடியதா இந்த புலனறி சிறப்பு என்ற துறை. அதே மாதிரி ஆரம்பத்துல விருச்சி பார்த்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த நற்சொல் கேட்டாங்கன்னு பார்த்தோம் இல்லையா? அது பார்த்தா அந்த நிமித்தகருக்கும் வந்து நெறைய பொருள்கள வந்து குடுப்பாங்க. நெறைய ஆணிரைகளையும், பிற பொருள்களையும் வந்து குடுப்பாங்க. இப்ப பிள்ளை வழக்கு என்பது எத சொல்லக்கூடியது? பொய்யாது புல் மொழிந்தாருக்கு. இங்க புல் என்பது பறவைய குறிக்கக்கூடிய சொல். அ அந்த விருட்சி பார்க்கும்போது நிமித்தகர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, காரிப்பிள்ளை அப்படின்னு ஒரு பறவை வந்து இருக்கு. அந்த பறவையினுடைய ஒலி எழுப்பக்கூடிய அந்த சத்தத்த வச்சு, நீங்க போகக்கூடிய காரியமானது நல்லபடியா நடக்குமா? நல்லபடியா நடக்காதா? அப்படின்னு அந்த குரல் ஒலிய வைத்து, அதான் புல் மொழிந்தாருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த காரிப்பிள்ளை என்ற அந்த பறவையினுடைய குரல் ஒலிய வைத்து சகுனம் பார்ப்பாங்க. அ நம்ம முன்னாடியே விருட்சினா சகுனம் பார்க்கறது தான் பார்த்தோம். ஆனா, அந்த அந்த பறவையினுடைய குரல் ஒலிய வைத்து அவங்க சகுனம் பார்க்குறாங்க. அப்படி அந்த சகுனம் பார்த்து நீங்க நல்லபடியா போயிட்டு வாங்க. கண்டிப்பா அந்த செயலானது நல்லபடியா நடக்கும்னு சொன்ன அந்த நிமித்தகருக்கு பொருள வந்து குடுக்குறாங்க. அத சொல்லக்கூடியதான் பிள்ளை வழக்கு என்ற துறை. அடுத்ததாக துடிநிலைனா என்ன? துடி கொட்டக்கூடிய அவங்களுடைய குடி சிறப்ப சொல்லக்கூடியதான் துடிநிலைன்னு சொல்லலாம். போரினுடைய வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வமாக பார்க்கக்கூடியது கொற்றவை. அந்த கொற்றவையும் இதுல வந்து புகழப்படுவாங்க. அத சொல்லக்கூடிய துறை தான் கொற்றவை நிலை என்பது. இப்ப நம்ம முதல் பகுதியில பார்த்தோம். அடுத்ததாக முதல் பகுதியில அந்த போர் வரைக்கும் என்னெல்லாம் நடக்கும்னு பார்த்தோம். அடுத்த நிலைகள் எல்லாத்துலயுமே அந்த ஆணிரைகள கூப்பிட்டு வர்றது, அதுக்கப்புறம் ஊருக்கு நடுவுல நிறுத்துறது, பங்கிட்டு குடுக்கறது, பிறருக்கு குடுக்கறது, ஒற்றர்களுக்கு, நிமித்தகருக்கு குடுக்கறது அப்படிங்கிற அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்கும் என்பத வந்து 2வது நிலையாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதையுமே நீங்க தொடர்ச்சியாக படிச்சீங்க அப்படின்னா, அடுத்தடுத்து என்ன நடக்குங்கிற அதன் அடிப்படையில தான் குடுத்திருப்பாங்களே நூல்லயே துறைகள் வந்து. அதனால படிக்கிறதுக்கு எளிமையா இருக்கும் வெற்றிய பொறுத்தவரைக்கும். கடைசியா துடி நிலையாக இருக்கட்டும், கொற்றவை நிலையாக இருக்கட்டும். இது சொல்லப்பட்டிருக்கும். இறுதியாக இந்த வெற்றி திணையில இருக்கக்கூடியது வெறியாட்டு என்பது. இந்த வெறியாட்டு என்பது எத சொல்லக்கூடியது?
இப்போ மறவர்கள் எல்லாருமே வாள் இழையார் வினை முடியங்கும் போது மறவர்கள் எல்லாருமே அவங்களுடைய செயல்கள் எதுக்காக போனாங்களோ அது எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சு இல்லையா? அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க? வேலனோடு வெறி ஆடிச்சுங்கிறது என்பது எதை சொல்லுவாங்கன்னா, அதாவது முருகப்பெருமானுக்கு வெறி ஆடுவாங்க. அந்த முருகப்பெருமானுடைய வேலை கையில வச்சு ஆடுவாங்க. அத அவங்க ஆடக்கூடியவங்கள தான் வந்து வேலன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வேலன சுத்தி வந்து பிற மகளிரும் வந்து ஆடுவாங்க. அப்போ இந்த நிலை வந்து வள்ளி கூத்தாடுதுன்னு சொல்லப்படும். அப்ப இறுதியாக இதோட முடிப்பாங்க. அப்ப இத சொல்லக்கூடியதான் வெறியாட்டு என்ற துறை. அப்போ வெற்றிய படிக்கும்போது, நீங்க மிகவும் சுலபமாக தொடக்கத்துல இருந்து இறுதி வரைக்கும் நீங்க வந்து பாத்துக்கலாம். சில நம்ம இங்க குடுத்திருக்கக்கூடிய கொழுக்கள் மிக முக்கியமான கொழுக்கள். அதனால இத படிக்கும்போது, அது என்னென்ன மாரியெல்லாம் சொல்லப்பட்டிருக்குங்கிற அந்த சொல்லையே உங்களுக்கு நான் குடுத்திருப்பேன். அந்த கீ பாயிண்ட்ஸ் என்னவா இருக்கோ, அதுதான் இங்க மிக முக்கியமானதாக இருக்கக்கூடியது. அதையும் நீங்க நல்லா வந்து பாத்துருக்கணும். சரிங்களா? சரி. இப்ப நம்ம ஒரு புறத்துல வெற்றி நாட்டை சார்ந்தவங்க எதுக்கு போறாங்க? அவங்க போர் நடக்கும்போது என்னலாம் நடக்குங்கிறத பார்த்தோம். இப்போ ஒரு நாட்டுல இவங்க போயி கரந்தை நாட்டுல இருக்கக்கூடிய ஆணிரைகள் எல்லாத்தையுமே கவர்ந்துட்டு வந்துட்டாங்க. அப்ப அந்த நாட்டுல இருக்கவங்க சும்மா இருப்பாங்களா? எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிருவாங்களா? இல்ல இல்லையா? அப்போ இவங்க எடுத்துட்டு போகும்போது எவ்வளவு முடியுமோ, தன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு போரிட்டு எல்லாத்தையும் வீழ்த்தி, இல்ல தாங்களும் வீழ்ந்து இது பண்ணியிருப்பாங்க. அதையும் தாண்டி தான் அவங்க எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஆணிரைகள் எல்லாத்தையுமே. அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கரந்தை நாட்டை சார்ந்தவர்கள், அந்த இவங்க எடுத்துட்டு போன ஆணிரைகள, கவர்ந்துட்டு போன ஆணிரைகள மீட்டுட்டு வருவாங்க. அப்ப அந்த மீட்டுட்டு வரும்போது என்னெல்லாம் நடக்குது என்பதை சொல்லக்கூடியதுதான் இந்த கரந்தை படலம் என்பது. இந்த கரந்தை படலத்துல எல்லாத்துலயுமே நம்ம பார்த்தோம். முதல்ல அந்த திணையானது குடுக்கப்படும். அதுக்கப்புறம் அதனுடைய பிற துறைகளானது குடுக்கப்படும் என்பது. இந்த இடத்துல நீங்க கவனமா கவனிக்க வேண்டியது, இந்த நூற்பாவினுடைய தொடக்கத்துல பார்த்தீங்கன்னா, அதனுடைய திணை இருக்கும். அதுக்கப்புறம் துறைகள் இருக்கும் இல்லையா? இறுதியில 14 அப்படின்னு குடுத்திருப்பாங்க. ஆனா நம்ம 13 துறைகள் தான் பார்த்திருப்போம். ஆனா இது எதன் அடிப்படையில 14 என்று குடுக்கப்பட்டிருக்குன்னா, மொத்தமாக இங்க கரந்தை என்ற திணையும் இருக்கு. அதனுடைய பிற துறைகளும் இருக்கு. அப்ப அந்த ஒரு கரந்தை என்ற திணை, அதனோடு இந்த 13 துறைகளும் சேர்த்து அதுக்கப்புறம் தான் 14 அப்படின்னு குடுத்திருப்பாங்க. அப்ப இந்த 14ம் சேர்ந்தது தான் இந்த கரந்தை படலம் என்பது. சரிங்களா? அப்ப கேள்விகள் உங்களுக்கு பெரும்பாலும் துறைகள் எத்தனை அப்படின்னு தான் கேட்பாங்க. கரந்தை படலத்துல இருக்கக்கூடிய மொத்தமான பகுதிகள் எத்தனைங்கிறது கேட்கறத காட்டிலும் கரந்தையினுடைய துறைகள் எத்தனை அப்படின்னு தான் கேட்பாங்க. அதனாலதான் அந்த துறைகளை மட்டுமே நம்ம பிரிச்சு பிரிச்சு நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இங்க நூற்பால திணையும் துறையும் சேர்த்து தான் வந்து 14 அப்படின்னு இதன் அடிப்படையில தான் கொடுத்திருப்பாங்க. எல்லா நூற்பாலையும் இந்த இரண்டையும் சேர்த்து தான் கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? சரி. இப்ப நம்ம கரந்தையை பார்க்கலாம். கரந்தை நாட்டவங்க என்ன பண்ணுவாங்க? கரந்தை பூவ சூடி ஆநிரைகள வந்து மீட்க போவாங்க. அப்போ அத சொல்லக்கூடியதுதான் மழை மழைத்தெழுந்தோர் மரம் சாய தலை கொண்ட நிறை பெயர்த்தன்று என்பது. அப்ப வெற்றி மறவர்களினுடைய ஆற்றல் எல்லாமே அழியும்படி அவங்க எல்லாத்தையுமே அழிச்சு, அவங்க எல்லாத்தையுமே கொன்று குவித்து, ஆணை ஆணிரைகள் எல்லாத்தையுமே மீட்கிறதுக்காக இவங்க போறாங்க. கரந்தை நாட்டை சார்ந்தவங்க போறாங்க. அப்ப என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கறதுதான் இங்க துறைகளாக கொடுக்கப்பட்டிருக்கும். அப்ப இதுல நம்ம எப்பயுமே நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்திருப்போம். ஒவ்வொரு திணையும் எதை எதை பத்தி பேச கூடியது அப்படிங்கறத பார்த்திருப்போம். அப்ப அத மையமிட்டதாகத்தான் உங்களுக்கு அதுக்குள்ள சொல்லப்பட்டிருக்கக்கூடிய துறைகளும் இருக்கும். எந்த ஒரு திணைய நீங்க படிக்கிறதுக்கு முன்னாடியும், துறைகள படிக்கிறதுக்கு முன்னாடியும், அந்த திணையினுடைய பொருள நல்லா ஆழமா பதிய வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அது சார்ந்தது தான் இருக்கும் இல்லையா? வெற்றியில நம்ம முழுக்க முழுக்க ஒருத்தவங்க அந்த ஆணிரைகள கவர்றாங்கன்னா, அவங்களுடைய செயல்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திருப்போம். ஆனா இங்க தன்னுடைய ஆணிரைகள மீட்டுட்டு வராங்கன்னா, அவங்களுடைய செயல்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். அப்ப அத நினைவு வச்சுக்கிட்டீங்கனாலே, நெறைய திணைகள் நம்ம படிக்க வேண்டியது இருக்குங்கிறனால, ஒவ்வொரு துறையும் ஒவ்வொரு திணையிலுமே முன்னாடி பின்னாடி வந்து மாத்திக்க வாய்ப்பு இருக்காது. அதனால அது எந்த பொருள்ல இந்த திணையானது பேசப்படுது அப்படிங்கிறத முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, அதன் அடிப்படையில அதனுடைய துறைகள வந்து படிக்கிறீங்கங்கும்போது, பெருசா குழப்பங்கள வந்து தவிர்க்க முடியும். இப்ப இதுல முதல்ல இருக்கக்கூடியது கரந்தை அரபம் என்பதுதான். அரபம்னாலே ஆரவாரம் செஞ்சுட்டு கிளம்பக்கூடியதா நம்ம பார்த்திருப்போம். ஆனா இங்க கொஞ்சம் விரிவா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இவங்களுக்கு செய்தி தெரிஞ்சிருச்சு. இப்படி வெற்றி நாட்டை சார்ந்தவங்க தன்னுடைய ஆணிரைகள் எல்லாத்தையுமே கவர்ந்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற செய்திய கேட்டக்கப்புறம், அந்த நாட்டுல கரந்தை நாட்டுல இருக்கக்கூடியவங்க என்ன பண்றாங்க? அவங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தொழில்கள் எல்லாத்தையுமே, அதான் செய்தொழில் ஒழிய அப்படின்னு நூற்பாலையே சொல்லியிருப்பாங்க. அப்ப செய்தொழில் ஒழியங்கும்போது அவங்க என்னெல்லாம் அப்பப்போ தொழில் செஞ்சுட்டு இருக்காங்களோ, அது எல்லாத்தையுமே அப்படி அப்படியே விட்டுட்டு, ஒரு இடத்துல
கூடி குழுவாக ஒரு இடத்துல கூடி என்ன பண்றாங்க, ஆரவாரம் செஞ்சு போருக்கு தயாராகிறாங்க. சரிங்களா? அதுதான் என்ன சொல்லப்படுது இங்க, கரந்தை அரவம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த இடங்கள் எல்லாத்தையுமே ஆரவாரம் செஞ்சு கிளம்புனாங்க அப்படின்னு தான் இருக்கும். சில இடங்கள்ல இவ்வளவு ஆழமா கூட கேள்வியா வரலாம் உங்களுக்கு. அதனாலதான் அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதையும் இணைத்து இங்க வந்து நம்ம பார்த்திருக்கோம். அடுத்து அதரிடை செலவு என்பது. அதரிடை செலவுனா என்ன? கூற்றுவன் போல், கூற்றுவன் என்பது யமனை குறிக்கக்கூடியது. யமன் போல கோபத்தம் கொண்டு சினம் கொண்ட கரந்தையார்கள், கரந்தை நாட்டை சார்ந்தவர்கள் என்ன பண்றாங்கன்னா, வெற்றி மரபரை வந்து பின்தொடர்ந்து அவங்கள பின்பற்றி அத வழியே வந்து போறாங்க. அதான் அதரிடை செலவு அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்போ ஒரு நாட்டுல இவங்க வந்து என்னென்னலாம் தொழில் செஞ்சுட்டு இருக்காங்களோ அதை அப்படி அப்படியே விட்டுட்டு எல்லாரும் குழுவா சேர்ந்து ஆரவாரம் பண்ணி கிளம்புறாங்க அப்படின்னு பார்த்தோம் கரந்தை அரவத்துல. அதுல ஒரு நாட்டுல எல்லாருமே போருக்கு போக முடியாது. சிலர் வந்து வரலன்னு சொல்லுவாங்க, சிலருடைய உடல்நிலை அதுக்கு ஏற்ப இருக்காது. அப்படி இருக்கக்கூடியவங்க எல்லாம் விட்டுட்டு பிறர் வந்து அந்த போருக்கு கோபத்தோட இப்படி நம்ம நாட்டுக்குள்ளேயே புகுந்து எடுத்துட்டு போயிட்டாங்க, நம்ம மீட்டுட்டு வரணும் அப்படின்னா அந்த கோபத்தோட, அதுதான் கூற்றுவன். ஆஹ் கூற்றுவன் என கோபம் கொண்டு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கோபம் கொண்டு அவங்க வந்த வழி நெறியிட ஏங்கிட்டுங்கிறது என்ன, ஒரு வெற்றி நாட்டை சார்ந்தவங்க வந்திருப்பாங்க இல்லையா, ஒரு வழியை பின்பற்றி வந்திருப்பாங்க இல்லையா, அந்த வழியிலேயே இவங்க பின்பற்றி ஃபாலோ பண்ணிட்டு போனாங்கன்னா அவங்க நாட்டை அடைஞ்சிடலாம். அங்க போய் எந்த வழி அப்படிங்கறதுல வந்து குழப்பம் எல்லாம் தேவையில்லை. அவங்க வந்த வழியே தெரியும், அடையாளம்லாம் நிச்சயமாக இருக்கும். அப்ப அவங்க வந்த வழியிலேயே இவங்க வந்து போறாங்க, கரந்தை நாட்டை சார்ந்தவங்க வந்து போறாங்க. அதை சொல்லக்கூடியதான் அதரிடை செலவு என்ற துறை. அடுத்து போர் மலைதல் என்பது, போர் மலைதல்னா என்ன, வெற்றி மறவர்கள்லாம் பயப்படும்படியாக அஞ்சும்படியாக போர் செய்யறாங்க. அதுக்கப்புறம் போர் செய்யும் போது கண்டிப்பா விழுப்புண் பெறும் இல்லையா, அந்த புண் பெறக்கூடிய நிலையை சொல்லக்கூடியதான் புண்ணோடு வருதல் என்ற துறை. அதுக்கப்புறம் கரந்தை மறவர்கள் நிறைய பேர் போர்க்களத்துல இறந்துருவாங்க போர் செய்யும் போது. அப்ப அந்த இறக்கக்கூடிய நிலைய போர்க்களத்து ஒழிதல் என்ற துறையிலேயே வந்து சொல்றாங்க. அதாவது படைக்கு ஓடா விரல் மறவரை கடைக்கொண்டு களத்து ஒழிந்தன்று. இப்ப வெற்றி நாட்டை சார்ந்தவங்க நம்மள திருப்பி தாக்குறாங்கன்னா புறமுதுகிட்ட எல்லாம் ஓடாம அப்படியே நேரடியா நின்னு அவங்க கூட போர் செய்யறாங்க இல்லையா, அப்படி போர் செஞ்சு சில மறவர்கள் இறந்து போயிருவாங்க. அவங்க களத்திலேயே போர்க்களத்திலேயே இறந்து போயிருவாங்க. அததான் இங்க போர்க்களத்து ஒழிதல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நிறைய துறைகள் அதனுடைய பெயர்லயே அதனுடைய பொருளுமே இருக்கு. புண்ணோடு வருதல்னா என்ன பார்த்தோம், புண்பட்டு வரக்கூடியது. போர்க்களத்து ஒழிதல்னா போர்க்களத்துல இறந்துடுறாங்க அப்படின்னு அந்த துறையிலேயே அதனுடைய பொருளுமே மறைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆனா இந்த அதரிடை செலவுங்கிற மாதிரி இருக்கக்கூடியதோ இல்ல வேறு சில துறைகள்ல நேரடியா நமக்கு தெரியாது, அதை வந்து நம்ம பார்க்க முடியும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய துறைகள் சில நேரங்கள்ல பொருள் மறந்து போகுது அப்படிங்கும் போது இப்படி அந்த பெயரை வச்சே நீங்க வந்து நினைவுல வச்சுக்கலாம் அப்படிங்கறதுக்காக சொல்றேன். சரி, அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது ஆளெறி பிள்ளை என்பது. ஆளெறி பிள்ளைனா என்ன, வெற்றி மறவர பகைவர். இங்க பகைவர்னாலே அது வெற்றி மறவர் தான். சில நேரங்கள்ல பகைவர்னு குறிப்பிடுவாங்க, இல்ல வெற்றி மறவர் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அப்ப அந்த நாட்டை சார்ந்த வெற்றி மறவர் வெட்டி வீழ்த்திய பகைவரை வெட்டி வீழ்த்திய கரந்தை வீரனுடைய நிலைய சொல்லக்கூடியதான் ஆளெறி பிள்ளை என்பது. இப்ப வருவாரை எதிர்விளக்கிங்கிறது பகைவரை எதிரில நின்னு வெட்டி வீழ்த்திய தான் ஒருத்தானாகினா ஒரே ஒரு வீரன் தான் ஒருவனாகவே நின்று நிறைய பகைவர்களை வெட்டி வீழ்த்துறார். அத சொல்லக்கூடியதான் ஆளெறி பிள்ளை என்ற துறையாக சொல்லப்படுது. சரி, அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பிள்ளை தெளிவு என்ற துறை. பிள்ளை தெளிவு என்பது எதை பேசக்கூடியது, அதாவது துடியினுடைய கண் பகுதி, துடியினுடைய எந்த பகுதியில கொட்டணும்னா நம்மளுக்கு வந்து சத்தம் கேட்குமோ அந்த பகுதியில தான் நம்ம கொட்ட முடியும் இல்லையா. அப்ப அந்த ஒளியானது முழங்க அந்த மறவன் தான் பெற்ற புண்ணை கண்டு மகிழ்ச்சி அடையக்கூடியதை சொல்லக்கூடியதா பிள்ளை தெளிவு அப்படின்னு சொல்றாங்க. போர் நடக்குது அப்படிங்கும் போது நிச்சயமாக என்ன அங்க நடக்கும், உடம்புல காயம்படும், பலர் வந்து இறந்து போவாங்க. ஆனா இந்த பகுதியில பிள்ளை தெளிவு பகுதியில என்ன நடக்குது, ஒரு புறம் துடியினுடைய சத்தமானது கேக்குது, முழங்குது. அதே புறம் கரந்தை மறவன் என்ன பண்றாரு, அவருடைய உடல்ல இருக்கக்கூடிய புண்ணை பார்த்து அவர் சந்தோஷப்படுறாராமா, ஆனந்தத்துல மகிழ்றாராமா. அதுதான் புண் மகிழ்ந்து புகன்று ஆடிட்டு சந்தோஷப்பட்டு அங்கேயே அவர் ஆடி மகிழ்றாரு. அதை சொல்லக்கூடியதான் பிள்ளை தெளிவு என்பது. இப்படி ஒரு புறம் நடக்க இன்னொரு புறம் என்ன நடக்குதுன்னா, பகைவருடைய குடலை வேலுக்கு மாலையா மாத்தி அந்த வேலை சுத்தி சுத்தி இன்னொருத்தர் ஆடுறாராமா. அப்ப போர்க்களத்துல என்னெல்லாம் நடக்குதுங்கிறதான் ஒவ்வொரு துறையா இங்க வந்து சொல்லிட்டு வராங்க.
இப்ப பிள்ளையாட்டுங்கும் போது என்ன நடக்குது? பகைவரினுடைய என்ன பண்றாங்க? குடல எடுத்து உடலுக்குள்ள இருக்கக்கூடிய குடலை எடுத்து, அதுதான் கூடரர் குடர் மாலை சூட்டி வேல் திரிந்து விரும்பி ஆடிற்று அப்படின்னு சொல்றாங்க. அந்த குடலை எடுத்து வேலில அத சுத்துறாங்களாமா. ஒரு மலர் மாரி சுத்தி அத வந்து அந்த வேல வச்சு வந்து ஆடுறாங்களாமா. அத சொல்லக்கூடியதுதான் இந்த பிள்ளையாட்டு அப்படிங்கிற துறை. அப்போ எப்படியெல்லாம் அந்த போர்க்களத்துல நிகழ்வுகள் நடந்திருக்குங்கிறத தான் இங்க ஒவ்வொரு துறையாக சொல்லிட்டு வராங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? கையறு நிலை. கையறு நிலையில தலைவனுடைய இறப்பால ஒரு போர் நடக்குதுன்னா, அதனுடைய படைத்தலைவர் இருப்பாரு இல்லையா? அவர் தான் வழி நடத்தி போவாரு. இது இத செய்யணும், இதுதான் பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த புறத்துல இருந்து தாக்கணும் எல்லாமே சொல்லுவாரு. அப்ப அந்த தலைவரே அங்க வந்து இறந்துருவாரு. அப்ப அந்த தலைவன் இறந்தனால என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம மறவர்கள் இருப்பாங்க. அதே மாரி பாணர்களும் வந்து திகைத்து நிற்பாங்க. இத சொல்லக்கூடியதுதான் கையறு நிலை அப்படின்னு சொல்லலாம். என்ன செய்யறதுன்னே தெரியாம நிக்கக்கூடிய அந்த நிலை இருக்கு இல்லையா? அதுதான் கையறு நிலை என்பது. அததான் என்ன சொல்றாங்க நூற்பால? வெறுவரும் வாளமர் விழிந்தோன் கண்டு கருவி மாக்கள் கையறவு உரைத்தன்று. அப்போ அந்த தலைவன் இறந்தத பார்த்துட்டு கருவி மாக்கள் என்பது பாணர்கள் வந்து பல்வேறு கருவிகள் கொண்டு அதுல இசையை மொழிக்கு பாடக்கூடியவங்க தான் அவங்க. அதனாலதான் இவங்களை வந்து கருவி மாக்கள் என்ற சொல்லுல வந்து பயன்படுத்தி இருக்காங்க. நம்ம பொருள் படிக்கும் போது பாணர்னு நம்ம படிப்போம். ஆனா இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு சில நூற்பாக்கள்ல எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது முக்கியமாக இருக்கக்கூடியது. அதனாலதான் இந்த இந்த நூற்பாக்கள்ல வரதெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இங்க கருவி மாக்கள் என்று குறிப்பிட்டிருக்காங்க. இப்ப அவங்க என்ன பண்றாங்க? என்ன பண்றது அப்படின்னு தெரியாம அவங்க திகைத்து நிற்கக்கூடிய செய்தி தான் இங்க கையறு நிலையாக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு மறவன் தன்னை தானே புகழ்ந்து பேசுறாங்க. அத சொல்லக்கூடியதான் நெடுமொழி கூறல் என்ற துறை. அடுத்து பிள்ளை பெயர்ச்சி என்பது எதை சொல்லக்கூடியது? நிமித்தத்தை பொருட்படுத்தாம வெற்றில நிறைய இடங்கள்ல நம்ம வந்து நிமித்தம் பார்ப்பாங்க, நற்சொல் கேட்பாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? அது எதுக்கு கேக்குறாங்க? அந்த நிமித்தத்தை பார்த்தோம் அப்படின்னாதான் அது நல்லபடியா நடக்குமா நடக்காதா அப்படிங்கறதெல்லாம் தெரியும். அதனால கேட்கப்படக்கூடியதுதான். ஆனா சில நேரங்கள்ல என்ன நடக்கும்? நிமித்தமானது தவறாக முடியலாம். இல்ல இப்ப நீங்க போகாதீங்க, சகுனம் சரியில்லை, தவறாதான் முடியும், அது வந்து வெற்றி அடையாது அப்படின்னு போகலாம். அப்படி அப்படி நிமித்தமானது நிமித்தத்தின்படி அந்த செய்தியானது தெரியுது அப்படின்னா போகக்கூடாது. ஆனா சில மறவர்கள் என்ன பண்றாங்கன்னா, நிமித்தம் தவறாக போனாலுமே, அது வெற்றிக்கான அறிகுறியாக இல்ல அப்படின்னு நிமித்தத்தின் மூலமாக தெரிஞ்சாலுமே, அதெல்லாம் பெருசா அவங்க எடுத்துக்காம, என்னோட நாட்டுல இருந்து ஆணிரைகள் எடுத்துட்டு போயிருக்காங்க. எனக்கு இதெல்லாம் விஷயம் கிடையாது. நான் போய் அந்த பகைவரை வீழ்த்தி நான் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு அந்த மாதிரி போறாங்க இல்லையா மறவர்கள். அந்த மறவர்களுக்கு அரசன் சிறப்பு செய்யறாரு. அத சொல்லக்கூடியதான் பிள்ளை பெயர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பிள்ளை பெயர்ச்சி என்பதுல பறவையின் மூலமாக அதனுடைய ஒளி மூலமாக அந்த சகுனத்தை பார்ப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அதுதான் புல் விளங்கியோனை. அந்த பறவையினுடைய ஒளி மூலமாக சகுனத்தை கேட்கறாங்க இல்லையா? அந்த சகுனத்தை எல்லாம் ஒரு பொருட்படுத்தாம பெரிய ஒரு விஷயமாகவே நினைக்காம போகக்கூடிய அந்த மறவருக்கு அந்த வேந்தன் நாட்டினுடைய வேந்தன் என்ன பண்றாங்க? சிறப்பு செய்யறாங்க. அத சொல்லக்கூடியதான் பிள்ளை பெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வேத்தியன் மலிவு. வேத்தியன் மலிவு என்பது எதை சொல்லக்கூடியது? வலிமையில சிறந்த மறவன் தோல் வலிமை மிக்க அரசனை வந்து புகழ்ந்து சொல்லக்கூடியதான். சில இடங்கள்ல மறவன் அரசனை புகழ்ந்து சொல்றாங்க, அவ்வளவுதான். அதுதான் வேத்தியன் மலிவு. ஆனா இங்க நம்ம வந்து சில பொருள்கள்லாம் விரிவாகத்தான் வந்து பார்த்திருக்கணும். மறவனை வந்து எப்படி குறிப்பிடுறாங்க இந்த இடத்துல? வலிமையில சிறந்த மறவன் அப்படின்னு சொல்றாங்க. அரசனை வந்து தோல் வலிமை மிக்க அரசன் அப்படிங்கிற இந்த செய்தியை சொல்லி அந்த மறவனையும் அரசனையும் சொல்றாங்க. இப்ப மறவன் அரசனை புகழக்கூடியதான் வேத்தியன் மலிவு என்பது. அடுத்தது குடிநிலை என்பது மறவன் தன்னுடைய குடி பெருமைய குடி சிறப்பினை சொல்லக்கூடியதான் இந்த குடிநிலை என்ற துறையாக இருக்கக்கூடியது. அப்போ இந்த 13ம் தான் கரந்தையில வரக்கூடிய செய்திகள். வெற்றியை காட்டிலும் கரந்தையில வந்து குறைவாகத்தான் இருக்கும். அப்ப நீங்க பொருள் படிக்கும் போது இப்ப நான் சொன்னேன் இல்லையா? இந்த புண்ணோடு வருதல், போர்க்களத்து ஒளிதல், அதுக்கப்புறம் வேத்தியன் மலிவு, குடிநிலை இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் குடிநிலைனாலே அதனுடைய பொருள் என்ன? குடிப்பெருமையை சொல்லக்கூடியதுதான். வேத்தியன் மலிவுனா அரசனை புகழ்ந்து சொல்லக்கூடியதுதான். இந்த மாதிரி நேரடியா வந்து சில இடங்கள்லாம் இருக்கும். அப்ப அதையெல்லாம் கொஞ்சம் சுலபமா படிச்சுட்டு இந்த மாதிரி விரிவாக இருக்கக்கூடியது இருக்கு இல்லையா? பிள்ளை பெயர்ச்சி, பிள்ளையாட்டு, பிள்ளை தெளிவு, இது எல்லாமே உங்களுக்கு பிள்ளை பிள்ளை பிள்ளைனே தான் தொடங்கும். அப்ப அதனுடைய பொருள் எல்லாத்தையுமே நீங்க தனித்தனியா வந்து நூற்பாவினுடைய அடிப்படையில வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். சரிங்களா? அப்போ ஒரு
திணையில பல்வேறு துறைகள் இருந்தாலுமே அதுல குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியது, பொருள் வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் இப்படி தனித்தனியா பிரிச்சு படிக்கிறீங்கங்கும் போது கொஞ்சம் சுலபமாக இருக்கும். சரி, இப்ப நம்ம வெற்றி, கரந்தை இந்த இரண்டையும் நம்ம பார்த்தோம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது வஞ்சியில இருக்கக்கூடிய செய்திகள தான். இப்போ ஆணிரைகளுக்காக தான் வெற்றிக்கும், கரந்தைக்கும் போர் நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போ வஞ்சிக்கும், காஞ்சிக்கும் எதற்கு போர் நடக்கும்? காஞ்சி நாட்ட வந்து கைப்பற்றணும். அந்த நாட்டின் மீது கொண்ட மண்ணாசை காரணமாக வஞ்சி நாட்டை சார்ந்தவங்க என்ன பண்ணுவாங்க? இவங்க நாட்ட கவரணும், மண்ண கவரணும் அப்படிங்கிறதுக்காக போருக்கு போவாங்க. அப்ப அந்த மண்ணாசை காரணமாக தான் இவங்க 2 பேத்துக்கும் போர் நடக்கும். அதுல முதல்ல மண்ண கவர்றதுக்கு போகக்கூடியவங்க தான் யாரு? வஞ்சி நாட்டை சார்ந்தவங்க. இதுல நம்ம வஞ்சிய மட்டும் நம்ம பார்க்க போறோம். மொத்தமாக வஞ்சி படலத்துல வஞ்சி என்ற திணையும், அதோடு பிற 20 துறைகளும் இருக்கு. மொத்தமாக வஞ்சி படலத்துக்கு கீழ 21 செய்திகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு. சரி. அப்ப வஞ்சிங்கிற திணை எத பத்தி பேசக்கூடியது? வஞ்சி பூவ சூடி அந்த பகைவருடைய, அதாவது காஞ்சி நாட்டை சார்ந்தவர்களுடைய மண்ண கவரத்துக்காக போறாங்க. அதுதான் வஞ்சி தலைமலைந்து கூடார் மண் குழல் குறித்தன்று அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அடுத்து இதுல வரக்கூடிய துறைகளை வந்து ஒவ்வொன்றாக பார்க்கலாம். இப்ப நம்ம பார்த்த வெற்றி, கரந்தை எல்லாத்துலயுமே தொடக்கம் அரபம் அப்படின்னு தான் தொடங்கும். இப்ப இங்கேயுமே வஞ்சியிலையுமே வஞ்சி அரபம் என்றுதான் தொடங்கியிருக்காங்க. இப்போ இங்க என்ன பண்றாங்க? வாளை ஏந்தின மறவர்கள், வாளினை கொண்ட மறவர்கள் என்ன பண்றாங்க? ஆரவாரத்தோட போருக்கு போறாங்க. அதுதான் இங்க என்ன சொல்றாங்க? முரசு ஒலிக்குது. போருக்கான முரசு ஒலிக்குது. வல்வார் முரசோடு வயக்களிறு முழங்க. வாளை ஏந்தின மறவர்கள் எல்லாருமே போருக்கு போறாங்க. அத சொல்லக்கூடியதான் வஞ்சி அரவம் என்பது. அடுத்து குடைநிலை, வாழ்நிலை. குடைநிலை, வாழ்நிலை இந்த இரண்டும் எதை பேசக்கூடியது? வெண்கொற்ற கொடையுமே வாளையுமே அரசன் வந்து புறவீடு விடுவாங்க. அத சொல்லக்கூடியதான். அதாவது இப்ப போருக்கு வந்து கருவிகள்லாம் தேவைப்படும் இல்லையா? நிறைய கருவிகள் தேவைப்படும். வெறும் வீரர்கள் மட்டும் இருந்தா பத்தாது. அப்ப அந்த போருக்கு வந்து போர் எப்ப வேணாலும் நடக்கலாம். திடுதிப்புன்னு நடக்கலாம். அப்ப அரசன் என்ன பண்ணுவார்னா, தன்னுடைய அரண்மனையிலிருந்து போருக்கு தேவையான கருவிகள் எல்லாத்தையுமே ஒரு நல்ல நாள் பார்த்து, அதே மாரி நல்லா வந்து அதுக்கான பிற பூஜைகள்லாம் பண்ணி, மந்திரங்கள்லாம் சொல்லி, அத என்ன பண்ணுவாங்க? அரண்மனையில இருந்து போர்க்களத்துக்கு, படைக்களத்துக்கு தேவையான இன்னொரு இடம் இருக்கும். அந்த இடத்துல கொண்டு போய் வச்சுருவாங்க. சரிங்களா? அந்த வச்சுட்டு அந்த அந்த நிலைய தான் என்ன சொல்லுவாங்கன்னா, புறவீடு விடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு நல்ல நாள்ல இத வந்து செஞ்சுருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்ப வந்து போருக்கு போணுமோ, திடுதிப்புன்னு எப்ப வேணாலும் போருக்கு போற மாரி இருக்கும். அப்ப அந்த அரண்மனையில இருந்து கொண்டுட்டு போய் இன்னொரு இடத்துல வச்சிருக்காங்க இல்லையா? அந்த இடத்துல இருந்து நீங்க எப்ப வேணாலும் எடுத்துட்டு போய்க்கலாம். அது வந்து நம்மளுக்கு பிரச்சனை இல்ல. அப்போ அந்த ஒரு நல்ல நாள்ல இந்த பூஜைகள்லாம் பண்ணி, அந்த நிலையில அந்த கருவிகள் எல்லாத்தையுமே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அரசன் அனுப்பிச்சு வைக்கக்கூடியதான் புறவீடு விடுதல் அப்படின்னு சொல்றோம். இதான் வெண்கொற்ற கொடைய அப்படி நிலையில இருந்துச்சு அப்படின்னா அது குடைநிலை என்றும், வாள வந்து புறவீடு விடக்கூடியத வாழ்நிலை என்றும் குறிப்பிடுறாங்க. அடுத்து கொற்றவை நிலையில 2 குறிப்புகள் வந்து சொல்லப்படும். இதுவரைக்கும் நம்ம ஒரு செய்திகள தான் பார்த்திருப்போம். வஞ்சி அரவம்னா என்ன? குடைநிலைனா என்ன? அப்படிங்கிறதெல்லாம். ஆனா சில துறைகள பொறுத்தவரைக்கும் 2 செய்திகள் வந்து குடுக்கப்பட்டிருக்கும். இந்த மாரி கொற்றவை நிலையில முதல்ல கொற்றவையினுடைய அந்த கடவுளினுடைய அருள பாராட்டக்கூடியதும், அதுக்கப்புறம் வஞ்சி அரசனுடைய அந்த போர் சிறப்ப சொல்லக்கூடியது தான். போர் திறன வந்து சிறப்பிச்சு சொல்லக்கூடியது. இந்த 2 பொருள்கள்ல எது வேணாலும் உங்களுக்கு குடுக்கப்பட்டு, அது எந்த துறை அப்படின்னு கேட்கலாம். இப்ப கொற்றவை நிலைனா இந்த 2யுமே நீங்க வந்து தெரிஞ்சிருக்கணும். 1 மட்டும் தெரிஞ்சுக்க கூடாது. சரி. அடுத்ததாக கொற்ற வஞ்சி என்பது வஞ்சி அரசனுடைய வாள் வலிமையை சொல்லக்கூடியது. கொற்றவை நிலையில என்ன பார்த்திருப்போம்? போர் திறனை முழுவதுமாக போர் திறனை வந்து சொல்லியிருப்பாங்க. இங்க குறிப்பிட்டு அவனுடைய அந்த வாள் வலிமையை மட்டும் இங்க பேசுறாங்க. அதுதான் கொற்ற வஞ்சி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கொற்ற வல்லை என்பது என்ன? அரசனுடைய புகழ பாடி, அரசனுடைய பெருமைகள பேசுறது மட்டும் இல்லாம, அரசனால அந்த பகைவனுடைய நாடு அழிய போகுது இல்லையா? அப்ப அரசனால இந்த நாடு அழிய போதே அப்படின்னு அந்த அழிய போற நாட்டுக்காக வருந்துறாங்க. அதுதான் என்ன சொல்லப்படுது இங்க? கொற்ற வல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப கொற்ற வஞ்சினா வாள் வலிமைய பேசக்கூடியது. கொற்ற வல்லைனா அரசனுடைய புகழ பாடி, அரசனால இந்த நாடானது அழிய போதே அப்படின்னா அவங்களுக்காக வருந்தக்கூடியது. இதுதான். அடுத்ததாக பேரான் வஞ்சி. பேரான் வஞ்சி என்பது இங்கே 2 பொருளை சொல்லக்கூடியது. பேரான் வஞ்சியிலுமே முதல்ல பகைவரை அழித்த அந்த மரபனுக்கு, வீரனுக்கு
அரசன் வந்து பரிசளிக்கக்கூடியதா முதல் குறிப்பாக இருக்கக்கூடியது. அதாவது கேளல்லார் முளைக்கெடுத்த மீளியாளருக்கு மிக உய்த்தன்று அப்படின்னு சொல்றாங்க. பகைவரை அழித்த மீளியாளருக்குன்னா உங்களுக்கு வந்து தலைவனை சொல்லலாம். அதுலயே போர்ல அந்த மறவர்களை வழி நடத்தி போகக்கூடிய அந்த தலைவன் இருக்காங்க இல்லையா, தலைமை தாங்கி போகக்கூடிய தலைவன் இருக்காங்க இல்லையா, அந்த தலைவனுக்கு வந்து என்ன பண்றாங்க, சிறப்பு செய்யறாங்க. அவனை பாராட்டி பரிசெல்லாம் அரசன் வந்து கொடுக்கிறாரு. அதை சொல்லக்கூடியதான் இந்த பாடல். இதுதான் நம்ம முதல் குறிப்பாகவும் பார்த்தோம். அடுத்ததாக என்ன சொல்லப்பட்டிருக்கு, பகையரசன் இருந்து திரைப்பொருள்கள்லாம் பெற்றக்கு அப்புறம் நாடு திரும்பக்கூடியதா இன்னொரு பொருளாக சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. அப்ப போர் மண்ணை கவரணுங்கிறதுக்காக தான் போர் செய்யறாங்க. அப்ப அந்த அரசனே, அந்த மாற்று பகையரசனே கொடுத்துட்டாங்க அப்படின்னா கோபம் குறைஞ்சிரும் இல்லையா. அப்போ அதுதான் அருந்திரை அளப்ப ஆரிய சினத்தோடு அந்த அரசனுடைய கோபமானது தணிந்தக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, அவங்க கொடுக்கக்கூடிய அந்த திரைப்பொருள்கள் எல்லாத்தையுமே பெற்று தன் மன்னன் வந்து பெயர்தலும் அதுவேனா நாடு திரும்புறாங்க. அதை சொல்லக்கூடியதான் பேரான் வஞ்சி அப்படின்னு சொல்லலாம். அப்போ மறவனுக்கு பரிசளிக்கக்கூடியது, பகையரசன் இருந்து திரைப்பொருள்கள் எல்லாத்தையுமே பெற்று நாடு திரும்பக்கூடியது. இந்த இரண்டுமே எதை பத்தி, எந்த துறைக்குள்ள அடங்குது, பேரான் வஞ்சி என்ற துறைக்குள்ள அடங்குது. அடுத்தது நம்ம இந்த பகுதியில பார்க்கக்கூடியது மாராய வஞ்சி என்பது, மாராயம்னாலே சிறப்பு சொல்லக்கூடியதான். அப்ப அரசனால சிறப்பிக்கப்பட்ட வேலை கொண்ட மறவனுடைய அந்த சிறப்பை சொல்லக்கூடியதான். அரசனால சிறப்பிக்கப்பட்ட மறவனுடைய சிறப்பை பேசக்கூடியதா என்ன, மாராய வஞ்சி என்ற இந்த துறையாக சொல்லக்கூடியது. அடுத்ததாக நெடுமொழி வஞ்சி, முதுமொழி வஞ்சி. நெடுமொழி முதுமொழியை நம்ம நிறைய இடத்துல இப்ப நம்ம பார்த்திருக்கோம். நெடுமொழி என்பது புகழ்ந்து பேசக்கூடியதான். அதாவது பகைவர் முன்னாடி அந்த வீரன் மறவன் தன்னுடைய ஆண்மையை புகழ்ந்து பேசக்கூடியதான் நெடுமொழி வஞ்சி என்றும், தன்னுடைய குடிப்பெருமைய, தொல்குடியினுடைய முன்னோர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வழியில வந்த முன்னோர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள புகழ்ந்து சொல்லக்கூடியதான் முதுமொழி வஞ்சி என்றும் சொல்லப்படக்கூடியது. அடுத்தது உளப்புல வஞ்சி, மலப்புல வஞ்சி. உளப்புல வஞ்சினா என்ன, பகைவருடைய நாட்டை தீயிட்டு கொளுத்துறாங்க, அதுதான் உளப்புல வஞ்சி. அதுவே அந்த நாட்டுல இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாத்தையுமே கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னா அதுதான் மலப்புல வஞ்சி அப்படின்னு சொல்லலாம். உளப்புல வஞ்சினா என்னன்னு பார்த்தோம், அந்த நாட்டை, வளநாட்டை கூர் எரி கொழி என்று அவங்க என்ன பண்றாங்க, எல்லாத்தையுமே தீயிட்டு கொளுத்துறாங்கன்னு பார்த்தோம் இல்லையா, அதேதான் இங்க கொழுவாகவும் நூற்பாலையும் சொல்றாங்க. மலப்புல வஞ்சில என்ன பார்த்தோம், அங்க இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாத்தையுமே கொள்ளை அடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம். அதுதான் கொள்ளை சாற்றி வீடு அற கவர்ந்த அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப இந்த இடத்துல நம்ம ஏன் இந்த ஒவ்வொரு பகுதியிலுமே இந்த குறிப்பிட்ட இந்த கீ பாயிண்ட்ஸை மட்டும் நினைவு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, படிக்கும் போது இதெல்லாம் தான் நம்ம கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க்கா பண்ணக்கூடியது. இப்ப 300க்கும் மேற்பட்ட கொழுக்கள் இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம். நீங்க ஒவ்வொரு கொழுவையுமே முதல்ல பொருளை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதனுடைய கொழுவை வந்து பாப்பீங்க. ஆனா அதுல இருக்கக்கூடிய எல்லா சொல்லுமே நம்ம வந்து அடுத்தடுத்து நினைவு வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும் போது அத்தனையுமே நம்மளால நினைவு வச்சுக்கிட்டோம்னாலுமே நம்மளுக்கு பிற யூனிட்ஸும் இருக்கு இல்லையா, பிற அலகுகளும் இருக்கு. இலக்கணத்திலேயே இன்னும் 8 நூல்கள் இருக்கு, அதுலயுமே நிறைய நூற்பாக்கள் நம்ம வந்து படிக்க வேண்டியது இருக்கும். அப்ப அந்த இடத்துல எல்லாம் என்ன அங்க மைய கருத்தாக சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறதனுடைய அடிப்படையில படிக்கிறீங்கன்னா எந்த மாதிரி கேள்வி கேட்டாலுமே உங்களால சொல்லிட முடியும். இப்ப கேள்விகள் எப்படி கேட்கப்படுதுங்கிறதும் நம்ம அடுத்துதான் பார்ப்போம். அப்ப உங்களுக்கு இன்னியுமே புரியும் ஏன் இதை நம்ம வந்து சொல்றோம் இதை மையமிட்டு அப்படிங்கறத. இப்ப நம்ம உளப்புல வஞ்சினா என்னன்னு பார்த்தோம், மலப்புல வஞ்சினா என்னன்னு பார்த்தோம். அடுத்ததாக கொடை வஞ்சி. கொடை வஞ்சிங்கிறது என்ன, பாணர்கள் கூட்டத்துக்கு, பாணர்களுக்கு பொருள்களை அரசன் கொடுக்கக்கூடியதான். அப்ப அந்த பாணர்களை இங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு புலவர்கள்ல வந்து புலவர் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதாவது நீடவும் குறுகவும் நிவப்பவும் தூக்கி. இப்ப புலவர்கள் பாட்டு பாடுறாங்கன்னா அது எப்படி இருக்கும், சில வரிகள்லாம் உயர்த்தி பாடுவாங்க, சில வரிகள்லாம் குறுக்கி பாடுவாங்க, இதெல்லாம் சில வரிகள்லாம் சீராக பாடப்படும் இல்லையா. இந்த தன்மைகள்ல பாடல்களை பாடக்கூடிய புலவர்களுக்கு, பாணர்களுக்கு பரிசுகளை அரசன் கொடுக்கிறார். அதுதான் இங்க கொடை வஞ்சி என்ற துறையாக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக குறுவஞ்சி என்பது, குறுவஞ்சியில 2 விளக்கங்கள் வந்து பார்க்கலாம். முதல்ல இருக்கக்கூடியது பகையரசன் இந்த வஞ்சி அரசனுக்கு பணிந்து திரைகளை செலுத்துறாங்க, திரைப்பொருள்களை வந்து கொடுக்கறாங்க. அதுதான் வந்து குறுவஞ்சியில முதல் குறிப்பாக இருக்கக்கூடியது. இரண்டாவதாக அரசன், வஞ்சி அரசன் எந்த விதமான போரும் செய்யாம பாசறையிலே தங்குறாங்க. சரிங்களா, இத சொல்லக்கூடியதான் இரண்டாவது குறிப்பு. அப்ப முதல்ல என்ன பார்த்தோம்,
திரைப்பொருள்களை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ மறவேந்தருக்கு கொடுத்து அளித்து குடி ஓம்பின்று அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த வஞ்சி அரசனுக்கு பகையரசன் திரைப்பொருள்கள்லாம் கொடுத்து தன்னுடைய நாட்டு மக்களை காத்துக்கிறாங்க. அப்ப திரைப்பொருள்களை கொடுத்துட்டாங்கன்னா இன்னியும் அழிவு ஏற்படாம காக்க முடியும் இல்லையா? இனிமே தன்னுடைய நாட்டை அழிக்க மாட்டாங்க இல்லையா? அதனால திரைப்பொருள்களை வந்து கொடுக்குறாங்க. இதுதான் முதல் குறிப்பா பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்தோம்? அரசன் பாசறையில தங்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அப்ப கட்டூரது வகை கூறினும் என்பது, கட்டூர் என்பது இங்க எதை குறிப்பிடக்கூடியது? அரசன் இருக்கக்கூடிய போர்க்காலத்துல அரசன் தங்கக்கூடிய பகுதியை தான் பாசறைன்னு சொல்லுவோம். அத நூற்பால கட்டூர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பாசறையில அரசன் எந்த விதமான போரும் செய்யாம தங்கி இருக்காங்க. இந்த இரண்டும் பேசக்கூடிய துறைதான் குறுவஞ்சி அப்படின்னு சொல்லலாம். சரி, அடுத்து நம்ம ஒரு தனிநிலை என்ற துறையை பத்தி பார்க்கலாம். ஒரு தனிநிலைனா என்ன? கல்லணைய போல பகைவருடைய படைய தனி ஒருவனாக நின்று தடுத்து நிறுத்தின அந்த மறவனுடைய நிலைய சொல்லக்கூடியதான் ஒரு தனி நிலை அப்படின்னு சொல்லலாம். எப்படி ஒரு கல்லணை வெள்ளம் வந்துச்சுன்னா எப்படி வெள்ளத்தை வந்து கல்லணையானது தடுக்குமோ அந்த மாதிரி அவ்வளோ பெரிய வீரர்கள் படை சூழ எதிரி நாட்டனார் வந்தாலுமே அத்தனை பேத்தையுமே தடுத்து ஒருவனாக நின்று போர் செய்யக்கூடிய வீரன் இருப்பார் இல்லையா? அவருடைய நிலைய பத்தி பேசக்கூடியதான் ஒரு தனி நிலை என்று துறையாக சொல்லப்படக்கூடியது. அடுத்து தளிஞ்சி என்பது, தளிஞ்சினா என்ன? போர்ல ரொம்ப பயங்கரமா வந்து எதிரி நாட்டை சார்ந்தவங்க வந்து தாக்குறாங்க அப்படிங்கும் போது பயந்து ஓடிடுவாங்க, புறமுதுகிட்டு வந்து ஓடிடுவாங்க. அப்படி புறமுதுகிட்டு அஞ்சி பயந்து ஓடக்கூடிய பகைவர்கள் மீது போர் தொடுக்காமல் இருக்கக்கூடியதான் தளிஞ்சி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நூற்பால என்ன சொல்லப்படுதுன்னா, புறக்கொடை அயில் புறக்கொடை அயல்வாள் ஓச்சா கழித்தரு கண்மை காதலித்து உரைத்தன்று அப்படின்னு சொல்லலாம். அதாவது இவங்க வஞ்சி நாட்டை சார்ந்தவங்க போர் தொடுக்கும் போது அவங்க வந்து வாளெல்லாம் கொண்டு அதிகமா பகைவர்கள்லாம் வீழ்த்துறாங்க, போர் செய்யறாங்க. அப்போ வந்து நிறைய பேர் பயந்து ஓடிடுறாங்க. அப்படி பயந்து ஓடக்கூடியவங்க மீது நம்ம போர் தொடுத்தோம்னா அது ஒரு வீரமாக பார்க்கப்படாது இல்லையா? அவங்களையெல்லாம் விட்டுறாங்க. சரிங்களா? அப்படி இந்த விட்ட இந்த நிலைய அந்த கண்டோர் கழிதரு கண்மை காதலித்து என்பது எதை சொல்றாங்கன்னா, இந்த நிலைய எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த போர்க்களத்துல நடக்கக்கூடிய இந்த நிலைய கண்டோர் கண்டோருங்கும் போது அதை பார்க்கக்கூடியவங்க இருப்பாங்க இல்லையா? அவங்க விருப்பத்தோட அதை சொல்றாங்க. இப்படியெல்லாம் போர்க்களத்துல புறமுதுகிட்டு ஓடுறவங்க மீது திருப்பி தாக்காம அவங்களை விட்டுறாங்களே அப்படின்னு அந்த நிலையை அவங்க சொல்றாங்க அப்படிங்கறதுதான் இங்க நூற்பாவால கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா தளிஞ்சி என்பது எதை பேசக்கூடியது? போர்க்களத்துல தளிஞ்சி அஞ்சி ஓடக்கூடிய பகைவர்கள் மீது போர் தொடுக்காமல் இருக்கக்கூடியது என்ற செய்தியை சொல்லக்கூடியதுதான். அடுத்து பாசறை நிலைனா என்ன? பாசறையில அரசன் தங்கி இருக்காங்க, அதை சொல்லக்கூடியதான் பாசறை நிலை. பெருவஞ்சி என்பது பகைவர் நாட்டை மறுபடியும் தீயிட்டு அழிப்பது. முன்னாடியே நம்ம பார்த்திருப்போம், உளப்புல வஞ்சி என்பதுல தீயிட்டு கொளுத்துறாங்க அப்படிங்கறத பார்த்தோம் இல்லையா? இங்க என்ன பண்றாங்க? கொளுத்துன நாட்டையே இனிமே மறுபடியுமே அதன் மீதே தீயிட்டு அழிக்கிறாங்க. அதுதான் பெருவஞ்சி அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பெருஞ்சோற்று நிலை. பெருஞ்சோற்று நிலைனா அரசன் தன்னுடைய மறவர்களுக்கு வீரர்களுக்கு வந்து சோறு அளிப்பார், விருந்து கொடுப்பார், அதை சொல்லக்கூடியதான். அதை என்ன சொல்றாங்க நூற்பால? தெம்முனை தெருகுவர் இவர் என்ன? அப்போ நான் இந்த நாட்டினுடைய மண்ணை இந்த நாட்டை வந்து கவரணும் அப்படின்னு நான் விரும்புறேன். இந்த செயலை இந்த மறவர்கள் செய்வாங்க, இவங்க நான் நினைச்ச மாதிரி பகைவர்கள் அழிப்பாங்க அப்படின்னு எண்ணி அந்த மறவர்களுக்கு அரசன் என்ன பண்றாரு? பெருஞ்சோற்ற வந்து கொடுக்கிறாரு. அதை சொல்லக்கூடியதான் பெருஞ்சோற்று நிலை அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இந்த வஞ்சியில இறுதியாக இருக்கக்கூடியது நல்லிசை வஞ்சி என்பது. நல்லிசை வஞ்சியிலுமே 2 குறிப்புகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல இருக்கக்கூடியது பகைவரினுடைய போர் முனை எல்லாருமே அழியும்படி போர் செஞ்ச அரசனுடைய வெற்றியை வந்து பாடுறது. அடுத்ததாக அரசனால அழிக்கப்பட்ட அந்த பகைவர் நாட்டுக்கு வருந்தக்கூடியது. இந்த 2மே பேசக்கூடிய துறைதான் என்ன? நல்லிசை வஞ்சி என்பது. இப்போ நம்ம வஞ்சியில இருக்கக்கூடிய வஞ்சி அரவம் தொடங்கி நல்லிசை வஞ்சி வரைக்கும் இருக்கக்கூடிய 20 துறைகளையும் பற்றி நம்ம பார்த்தோம். இப்ப நம்ம 3 திணைகள் பார்த்தோம் இல்லையா? திணைகளும் அது தொடர்பான துறைகளும் பார்த்தோம் இல்லையா? இதுல இருந்து எப்படியெல்லாம் கேள்வி வரலாம் என்பதை அடுத்ததாக நம்ம பார்க்கலாம். முதல் கேள்வி, தலை தோற்றம் எத்திணைக்குரியது அப்படின்னு இங்க அந்த துறையை கொடுத்து கேட்டிருக்காங்க. வெற்றி, கரந்தை, நொச்சி, வஞ்சி. எதுல நம்ம பார்த்தோம்? வெற்றி திணையில தான் தலை தோற்றம் என்ற துறையை வந்து பார்த்தோம் இல்லையா? சில திணைகள்ல ஒரே பெயரை கொண்ட துறைகள் வந்து வரும், 2-3 திணைகள்ல ஒரே மாதிரி வரும். ஆனா அப்படி வராத துறைகளை கொடுத்து அது எந்த திணைக்குரியது அப்படின்னு உங்களுக்கு கேள்வியா வந்து கேட்கலாம்.
அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே இதுக்கு முந்தைய ஆண்டுல யுஜிடிஆர்பி தேர்வுல கேட்கப்பட்ட கேள்விகள் தான். அதுல நம்ம பார்க்கக்கூடிய முதல் கேள்வி, பகைவராகிய வெற்றி மறவனுடைய குடலை வேலுக்கு மாலையாக அணிவித்து வீரன் மகிழ்வுடன் ஆடுதல் என்பது எந்த துறை அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெடுமொழி கூறல், கையறு நிலை, பிள்ளையாட்டு, பிள்ளை பெயர்ச்சி என்பது. எதுல நம்ம பார்த்தோம்? அந்த குடலை வேலுக்கு மாலையாக்கி அத ஆடக்கூடிய நிலைய பிள்ளையாட்டு என்பதுலதான் நம்ம பார்த்தோம். இத பிள்ளை பாட்டு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஆனா அது பிள்ளையாட்ட குறிப்பிடக்கூடியதுதான். அடுத்து, கண் மகிழ்ந்து துடி விம்ம புண் மகிழ்ந்து புகன்று ஆடிற்று என்பது யாது? ஆளறி பிள்ளை, பிள்ளை தெளிவு, பிள்ளையாட்டு, புண்ணோடு வருதல். இதுவுமே நம்ம எங்க பார்த்தோம்? கரந்தையில பார்த்த செய்திதான் இல்லையா? நம்ம பிள்ளை தெளிவுல தான் பார்த்தோம். அவங்க உடம்புல பட்ட அந்த புண்ணை பார்த்து துடி விம்ம புண் மகிழ்ந்து புகன்று ஆடிற்று அப்படின்னு பார்த்தோம். அந்த புண்ணை பார்த்து அவங்க மகிழ்ச்சியில ஆடுறாங்க. அதுதான் பிள்ளை தெளிவு என்பது. அடுத்த கேள்வி வஞ்சியிலிருந்து கேட்கப்பட்டிருக்கு. அருந்திரை அளப்ப ஆரிய சினத்தோடு பெரும்பூன் மன்னன் பெயர்த்தலும் அதுவே. இந்த குழு எந்த துறையை குறிக்கக்கூடியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேரான் வஞ்சி, முதுமொழி வஞ்சி, மாராய வஞ்சி, உளப்புல வஞ்சி என்பது. பேராண்வஞ்சியில தான் நம்ம பார்த்தோம். பேராண்வஞ்சியை பொறுத்த வரைக்கும் 2 குறிப்புகளாக நம்ம பார்த்திருப்போம். மரபண பாராட்டி அரசன் பரிசளிக்கக்கூடியது, அதுக்கப்புறம் திரைப்பொருள்களை பெற்று நாடு திரும்பக்கூடியது. இந்த 2வதாக நம்ம குறிப்பு பார்த்தோம் இல்லையா? அதுல இருந்து தான் இங்க கேள்வியை கேட்டிருக்காங்க. அப்போ இப்ப நம்ம இறுதியாக பார்த்த இந்த 3 கேள்விகளுமே ஒரே பகுதி, புறப்பொருள் வெண்பா மாலை என்ற ஒரே பகுதியில கரந்தை வஞ்சி என்ற 2 திணைகள்ல இருந்து மட்டுமே 3 கேள்விகளை கேட்டிருக்காங்க. அப்ப இந்த பகுதியை அதனாலதான் நான் சொன்னேன், முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு நூலாக இந்த நூலை சொல்லலாம் அப்படின்னு. இப்ப இந்த இடத்துலயுமே கேள்வி ரொம்ப சுலபமாலாம் கேட்கல. இப்ப நான் உங்களுக்கு கேள்வி எப்படி வருங்கிறத நான் சொல்லல. இந்த 3 கேள்வியுமே ஏற்கனவே தேர்வுல கேட்கப்பட்ட கேள்வியை தான் உங்களுக்கு நான் கொடுத்திருக்கேன். எப்படி கேட்டிருக்காங்க எல்லாத்துலயுமே? பாடல்களினுடைய அடிப்படையிலேயே 2 கேள்வி கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு கேள்விதான் வெறும் பொருளை கொடுத்து அது எந்த துறையாக வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? அப்போ நம்ம 300க்கும் மேற்பட்ட கொழுக்கள் இதுல இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அத்தனை கொழுவையும் நம்ம நினைவு வச்சுக்க முடியுமா? அப்ப இந்த இடத்துலதான் நம்ம என்ன பண்ணணும்? கொஞ்சம் ஸ்மார்ட்டா படிக்கணும் அப்படிங்கறத பார்த்தோம். அப்ப படிக்கும் போது நம்ம இப்ப பேரான் வஞ்சில 2 குறிப்புகள் பார்த்தோம் இல்லையா? அப்ப குறிப்புகளை நீங்க தெளிவா படிச்சுட்டு அதோடு அதனுடைய கொழுவையுமே நீங்க பார்க்கணும். கண்டிப்பா கொழுவை பார்க்காம விடக்கூடாது. அப்படி பார்க்கும்போது என்ன பண்ணணும்? அதனுடைய கீ பாயிண்ட் எதுல சொல்றாங்க? இப்போ பகையரசனுடைய திரைப்பொருள்களை பெற்று நாடு திரும்புறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ அந்த சினம் தனிய மன்னன் பெயர்தலும் அதுவே. அந்த வஞ்சி அரசன் அந்த நாட்டை விட்டு தன்னுடைய நாட்டுக்கு திரும்புறாங்க அப்படிங்கறது சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்ப கேள்வியா அதுல கேக்குறாங்க அப்படிங்கும் போது அப்ப இது மட்டும் நினைவுபடுத்திக்கிட்டா போதும்னு சொல்றீங்கல்ல. அப்ப உங்களுக்கு முன்னாடி இருந்தெல்லாம் கேள்வி கேட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சந்தேகம் வரும். இப்ப கேள்வி உங்களுக்கு நூற்பாவினுடைய அடிப்படையில கேக்குறாங்கன்னா இப்படிதான் முழுவதுமாக அதனுடைய 2 வரினா 2 வரியும் கொடுப்பாங்க. ஒரு வரினா ஒரு வரியும் கொடுப்பாங்க. வெறும் பெரும்பூன் மன்னன், ஆரிய சினம் அப்படிலாம் கேட்டாங்கன்னா அது கேள்வி ஒரு அமைப்பாகவே இருக்காது இல்லையா? அப்ப நீங்க இப்படி அந்த என்ன பொருள் முழுவதுமாக படிச்சுட்டு அதனுடைய கீ பாயிண்ட்ஸ மட்டும் அதனுடைய கொழு அடிப்படையில படிக்கிறீங்க அப்படிங்கும் போது எல்லா திணைகள்லயுமே அதனுடைய கொழுக்களை நம்ம படிக்க முடியும். சரிங்களா? வெறும் பொருள் நூற்பா அப்படின்னு அப்படிலாம் இல்ல, நான் எல்லா நூற்பா எல்லா பொருளையும் தெளிவா நான் படிச்சிருவேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா பிற பகுதிகளுக்கு நம்ம நேரத்தை ஒதுக்க முடியாது. இந்த இடத்துல 2யுமே நம்ம படிச்ச மாதிரி இருக்கும். தேர்வு நோக்குலையும் நம்ம படிச்ச மாதிரி இருக்கும். எப்படி மாத்தி கேள்வி கேட்டாலுமே நம்ம சொல்லிட முடியும். அப்போ இந்த புறப்பொருள் வெண்பாமாலையை பொறுத்த வரைக்கும் 12 திணைகள் கொடுத்திருக்காங்க. இப்போ ஒவ்வொரு திணையுமே நீங்க இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? ஒரு பொருளை பாக்குறீங்க, அதுக்கப்புறம் அதோடவே இணைந்து பொருள் முதல்ல படிச்சு தெளிவானக்கு அப்புறம் அதனுடைய கொழுவை அதனுடைய பாடலை படிக்கிறீங்கன்னா கொஞ்சம் சுலபமாக இருக்கும். எடுத்தோடனே பாடல் படிக்கிறோங்கும் போது மனப்பாடமா தான் நம்ம பண்ற மாதிரி இருக்கும். பொருள் நூற்பா பொருள் அப்படி போயிடும். அதனால எல்லா இலக்கண பகுதியும் இப்படி படிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா நம்மளுக்கு புறப்பொருள் வெண்பாமாலை மட்டும் கொடுக்கல, பல நூல்களை கொடுத்திருக்காங்க. எல்லாத்துக்குமே சரிசமமா நம்ம நேரத்தை ஒதுக்கணும். அதே மாதிரி புறப்பொருள் வெண்பாமாலையில வெற்றி மட்டும் பாத்துக்கலாம், காஞ்சி மட்டும் பாத்துக்கலாம்னு விட்டுட்டு போயிட முடியாது. ஏன்னா நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. இனி வரக்கூடிய தேர்வுலையுமே இதே கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனா வேறு திணைகள்ல இருந்து கேள்விகள் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த பகுதியை படிக்கக்கூடியவங்க முதல்ல அந்த திணைகளுடைய பொருளை திணை அதுக்கு கீழே இருக்கக்கூடிய துறையினுடைய பொருளை படிங்க.
அதுக்கப்புறம் அது சார்ந்த நூற்பாவை முதல்ல தெளிவா படிச்சு முடிச்சக்கு அப்புறம் எது இது மைய கருத்தாக இருக்கு கொழுவுல அப்படிங்கிற அந்த கீ பாயிண்டினுடைய அடிப்படையில படிங்க. இதுக்கெல்லாம் நீங்க முடிஞ்ச அளவு சின்ன சின்னதா நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டீங்க, இல்ல ஹைலைட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் சுலபமாக இருக்கும். ஏன்னா பின்னாடி நீங்க ரிவிஷன் பண்றதுக்கு, எக்ஸாமுக்கு முன்னாடி பார்த்துட்டு போறதுக்கு வந்து எளிமையாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இலக்கண பகுதியிலேயே நமக்கு இளங்குமரனார் அவர்களினுடைய இலக்கண வரலாறை வந்து கொடுத்திருப்பாங்க. அதை மட்டும் இதுக்கு படிச்சீங்கன்னா போதவே போதாது. சிலபஸ்ல அது மட்டும் தானே கொடுத்திருக்காங்க, அதை மட்டும் படிச்சுக்கலாமே அப்படின்னு தோணலாம் சிலருக்கு. ஆனா அந்த நூல்ல உங்களுக்கு அறிமுக குறிப்புகளை மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு இப்போ புறப்பொருள் வெண்பாமாலையினுடைய நூல்ல தான் திணை, துறை, ஒவ்வொரு துறையினுடைய பொருள், அதனுடைய கொழு என்னங்கிறது இந்த அளவு விரிவா கொடுத்திருப்பாங்க. அதனாலதான் நம்ம சொல்றது அந்த நூல்களை படிங்க அப்படின்னு. அப்போ உங்களுக்கு நம்ம சொல்ல முடியாது, நீங்க சிலபஸ்ல இளங்குமரன் அவர்களினுடைய நூல் தானே கொடுத்திருக்கீங்க, அதை தாண்டி ஏன் கேட்டிருக்கீங்க நம்ம கேள்வி கேட்க முடியாது இல்லையா? அங்க தெளிவா புறப்பொருள் வெண்பாமாலைன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப அந்த நூலையும் அவங்க படிச்சிருக்கணும். அதனால படிக்கக்கூடியவங்க இப்போ யூஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் முன்னாடி ஆண்டுல எப்படியெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்னாலே எந்த அளவு நம்ம படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். இப்ப நூல்களை மையமிட்டும் கேள்விகள் வந்து நிறைய கேட்டிருக்காங்க. புறப்பொருள் வெண்பாமாலையிலிருந்தும் இது சார்ந்த நிறைய கேள்விகள் வந்து கேட்கப்படுது. அடுத்தடுத்த திணைகளை இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த குறிப்புகள்லாம் பின்பற்றி நீங்க வந்து படிக்கலாம். சரி, நம்மளுடைய ப்ரொஃபசர் அகாடமியில யூஜிடிஆர்பி 2026க்கான புது பேட்சஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். மல்டிபிள் சப்ஜெக்ட்ல வந்து கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். இதுல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ மார்ச் 10ஆம் தேதி வரைக்கும், மார்ச் 10ல தான் உங்களுக்கு வந்து நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அது வரைக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா 21க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள்ல நம்ம நேரடியாவே வந்து அட்மிஷன் போட்டுட்டு இருக்கோம். இந்த 21 மாவட்டங்கள்ல எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து அட்மிஷன் போடுறோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு வந்து இருக்கும். அந்த வீடியோ நீங்க வந்து செக் பண்ணி பாத்தீங்கன்னா எந்தெந்த இடத்துக்கு வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும். நேர்லயே வந்து உங்களுக்கு கோர்ஸ் ரிலேட்டடா வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கேட்டு கிளியர் பண்ணி நீங்க நேரடியாவே வந்து அட்மிஷன் வந்து போட்டுக்கலாம். இல்ல என்னால் நேர்ல வர முடியாது அப்படின்னா நீங்க நம்மளுடைய வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா எல்லா டீடைல்ஸும் அதுலயே இருக்கும். அதை கூட நீங்க பயன்படுத்தி அட்மிஷன் போட்டுக்கலாம். இல்ல எனக்கு கோர்ஸை பத்தி என்னால் நேர்லயே வர முடியாது, ஆனா சில டீடைல்ஸ் எல்லாம் கேட்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க ஸ்கிரீன்ல நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த 2 நம்பர்ல எதுக்கு வேணாலும் கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எல்லாம் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ யூஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இனி நோட்டிபிகேஷன் வந்து வரல. நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம், எப்ப வருதோ படிக்கலாம் அப்படின்னு. இன்னியும் காலத்தை வந்து தாழ்த்த வேண்டாம். ஏன்னா நமக்கு படிக்க வேண்டிய பகுதிகள் என்பது நிறைய வந்து இருக்கு. அதனால படிக்காதவங்க இனியும் கொஞ்சம் இப்ப இருந்தாச்சு தொடங்கி வந்து வேகமா வந்து படிங்க. மெதுவா படிச்சோம் அப்படின்னா போதாது, நம்மளால படிக்க முடியாது. கொஞ்சம் வேகமா வந்து படிக்க ஆரம்பிங்க. இல்ல நான் இது வரைக்கும் படிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க எந்த விதமான கேப்பையும் இடைவெளியும் விடாம தொடர்ந்து படிங்க. வரவிருக்கக்கூடிய தேர்வுல வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட்.